ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. வேதம் சொல்கிறது. ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. கள்ள தீர்க்கதரிசி, ಕಳ್ಳ ಪ್ರವಾದಿ, மத தலைவன், ಧರ್ಮನಾಯಕ 666, 666. வெளிப்பாடு ಪ್ರಕಟಣೆ 13:1. 13:1. பின்பு ಮತ್ತೆ ನಾನು கடற்கரை மணலில் மேல் ಸಮುದ್ರದಂತಿರುವ ನಿಂತಿದ್ದೇನೆ. அப்பொழுது ಆಗ சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். ಸಮುದ್ರದಿಂದ ಮೃಗವು ಏರಿ ಬರುವುದನ್ನು ಕಂಡೆನು. அதற்கு 7 தலைகளும் ಅದಕ್ಕೆ 7 ತಲೆಗಳು 10 கொம்புகளும் இருந்தன. 10 ಕೊಂಬುಗಳು ಇದ್ದವು. அதன் ಕೊಂಬುಗಳ ಮೇಲೆ 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் 10 ಮುಕುಟಗಳು ತಲೆಗಳ ಮೇಲೆ துஷ்டமான நாமமும் இருந்தன. ದೇವದೂಷಣ ನಾಮಗಳು ಇದ್ದವು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ். இந்த 13 அதிகாரத்துது 13ನೇ ಅಧ್ಯಾಯ இந்த ஃபர்ஸ்ட் வசனத்துது நான் இன்னொரு ஆராய்ச்சி இருக்குது. ಮೊದಲನೇ ವಚನದ ಇನ್ನೊಂದು ಪರಿಶೋಧನೆ ಇದೆ. எல்லா இடம் அந்த 10 எது இந்த முடி எது இதெல்லாம் நான் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன். 10 ಏನು ಈ ಮುಕುಟ ಏನು ಅದನ್ನ ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಡ್ತೇನೆ. அந்த இரண்டாம் மிருகம் என்று அழைக்கப்படுவன் தான் இந்த கள்ள தீர்க்கதரிசி. ಎರಡನೇ ಮೃಗ ಎಂದು ಕರೆಯುವವನೇ ಈ ಕಳ್ಳ ಪ್ರವಾದಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இந்த கள்ள தீர்க்க பாருங்க, ಕಳ್ಳ ಪ್ರವಾದಿ ನೋಡಿ, இவன் ஒருவேளை யூதனாய் இருக்க வேண்டும். ಇವನು ಒಂದು ವೇಳೆ ಯೂದನಾಗಿರಬಹುದು. ஏனெனில் ಯಾಕಂದ್ರೆ அது பூமியிலிருந்து எழும்புவதாக காணலாம். ಅದು ಭೂಮಿಯಿಂದ ಏಳುವಂತೆ ಕಾಣಬಹುದು. பூமி என்பது ಭೂಮಿ ಎನ್ನುವುದು பாலஸ்தீனத்தை குறிப்பிடுவது இருக்கலாம். ಪ್ಯಾಲೆಸ್ತೀನನ್ ಗುರುತಿಡುವಂತದ್ದಾಗಿರಬಹುದು. இது ஒரு ஆலோசனை. ಇದೊಂದು ಆಲೋಚನೆ. பாலஸ்தீனம், ಪ್ಯಾಲೆಸ್ತೀನ್ பாருங்க, அது பைபிள் சொல்லுது. ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ, கடற்கரை மணல் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். ಸಮುದ್ರ ಮೇಲೆ ನಿಂತು ಅದು ಮರಳಿನಂತಿದ್ದು ಅಲ್ಲಿ ಮೃಗವು ಏರಿ ಬರುವುದನ್ನು ಕಂಡೇನು. இது சமுத்திரம் இல்ல, பூமி தான். ಇದು ಸಮುದ್ರ ಅಲ್ಲ, ಭೂಮಿನೇ. அடுத்து வெளிப்பாடு 13:11. ಪ್ರಕಟಣೆ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನ. பின்பு ಮತ್ತೊಂದು வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி கண்டேன். ನಂತರ ಮತ್ತೊಂದು ಮೃಗವು ಭೂಮಿಯೊಳಗಿಂದ ಏರಿ ಬರುವುದನ್ನು அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புடைய இருந்தது. ಅದಕ್ಕೆ ಟಗರಿನಂತಿರುವ 2 ಕೊಂಬುಗಳಿದ್ದವು. வலு சர்ப்பத்தை போல பேசினது. ಘಟ ಸರ್ಪದಂತೆ ಮಾತಾಡಿತು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ஆட்டுக்குட்டியை போன்ற 2 கொம்புகள், ಟಗರಿನಂತಿರುವಂತೆ 2 ಕೊಂಬುಗಳು. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கடைசி நாட்களில ಕಡೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ வலு சர்ப்பத்தை போல பேசினதாம். ಘಟ ಸರ್ಪದಂತೆ ಮಾತಾಡಿತು. அவனுக்கு மத காரியங்களில் இருக்கும் செல்வாக்கு உணர்ந்தது. ಅವನಿಗೆ ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿಗಳಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಒಂದು ಸೌಕರ್ಯವಿತ್ತು. இந்த வசனத்தினுடைய அர்த்தம், ಈ ವಾಕ್ಯದ ಅರ್ಥ மத காரியங்கள், ಒಂದು ಮತದ ಕಾರ್ಯಗಳು, அதோட சம்பந்தம் உள்ளவர்கள், ಅದರೊಟ್ಟಿಗೆ ಸಂಬಂಧ ಇರುವವರು. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ಈಗ ಅನೇಕರು நம்ம ஊழியர்கள், ನಮ್ಮ ಸೇವಕರು, ವಿಶ್ವಾಸಿಗಳು, மத தலைவர்கள், ಧರ್ಮ ನಾಯಕರು, அரசியல்வாதிகள், ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿಗಳು இவர்களோட பங்கு வைத்திருக்கிறார்கள். ಇವರೊಟ್ಟಿಗೆ ಸಂಬಂಧ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. ಇವರೆಲ್ಲ இந்த வசனத்துக்கு சேர்ந்தவர்கள், ಈ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಸೇರಿದವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது என்ன பண்ணும்? ಇದು ಏನ್ ಮಾಡುತ್ತೆ? இந்த உலக காரியத்திலே சேர்ந்தவர்கள், ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ உலகம் அனைத்தே மோசம் போக்குற, ಲೋಕವನ್ನೇ ಮರಳುಗೊಳಿಸಿದ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இந்த மத உலகம் அனைத்தையும், ಲೋಕವನ್ನೇ, ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ಈಗ இயேசு அழைக்கிறார் என்று ஊழியத்துக்கு வருகிறவர்கள், ಯೇಸು ಕರೆಯುತ್ತಾನೆಂದು ಸೇವೆಗೆ ಬರ್ತಾರೆ. இந்த உலகத்தோடு சேர்கிறவர்கள், ಈ ಲೋಕದೊಟ್ಟಿಗೆ ಸೇರುವವರು. வெளிப்பாடு 12:9 சொல்லுது, ಪ್ರಕಟಣೆ 12:9, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசும், ಲೋಕವನ್ನೇ ಮರಳುಗೊಳಿಸಿದ ಸೈತಾನನು, அப்படிப்பட்டவன் தான் வர போறான். ಅಂತವನೇ ಬರ್ತಾನೆ. அப்ப இந்த மத காரியங்கள்ல தலையிடுகிறவர்கள், ಈ ಧರ್ಮ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ತಲೆಯಿಡುವ, அரசியல்ல தலையிடுகிறவர்கள், ರಾಜಕೀಯದಲ್ಲಿ ತಲೆಯಿಡುವ, இவர்களெல்லாம் இந்த சாத்தா மோசம் போக்குறான். ಇವರನ್ನೆಲ್ಲ ಸೈತಾನನು ಮೋಸ ಮಾಡ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தெய்வீக ஜீவனை அடையுங்கள். ದೈವಿಕ ಜೀವಿತವನ್ನ ಪಡೆದುಕೊಳ್ಳಿರಿ. ஆதி மனிதன் எப்படி இருந்தான்? ಆದಿ ಮನುಷ್ಯ ಹೇಗಿದ್ದ? பரிசுத்தனாய் இருந்தான், ಪರಿಶುದ್ಧನಾಗಿದ್ದ. ஹல்லேலூயா. ஆண்டவர் படைக்கும் போது ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡುವಾಗ அந்த மனுஷன் பரிசுத்தமாய் இருந்தான். ಆ ಮನುಷ್ಯ ಪರಿಶುದ್ಧನಾಗಿದ್ದ. இது அவனை மோசப்படுத்தினதும், ಇದು ಅವನನ್ನು ಮೋಸ ಮಾಡಿ உலகம் அனைத்தையும் மோசப்படுத்துகிறான். ಲೋಕವನ್ನೇ ಮೋಸಗೊಳಿಸಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் பாவம் செய்யாத போது, ಅವರು ಪಾಪ ಮಾಡದೇ ಇರುವಾಗ அவனுடைய ஜீவன் அவனை விட்டு பாவம் செய்த போது, ಪಾಪ ಮಾಡಿದ ನಂತರ அவனுடைய ஜீவன் ಅವನ ಜೀವ அவனை விட்டு ಅವನನ್ನು ಬಿಟ್ಟು எடுத்து போனது. ಹೊರಟು ಹೋಯ್ತು. எந்த ஒரு மனுஷன் ಯಾವ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ பாவம் செய்கிறானோ, ಪಾಪ ಮಾಡ್ತಾನೆ, தேவனுடைய ஜீவன் ದೇವರ ಜೀವ உனக்குள்ளே இருந்து ನಿನ್ನೊಳಗಿಂದ எடுத்து போட்டால் ತೆಗೆದು நீ ಹಾಕಿದ್ರೆ பாவ மனுஷனாய் மாறுவாய். ಪಾಪದ ಮನುಷ್ಯನಾಗ್ಬಿಡ್ತಾನೆ. ஹல்லேலூயா. அவன் தெய்வீக ஜீவனை அற்றவனாக
அவன் மாறப்பட்டான். ದೈವಿಕ ಜೀವನ ಇಲ್ಲದವನಾಗಿ ಬದಲಾಗ್ಬಿಡ್ತಾನೆ. Praise the Lord. Praise the அப்போ எந்த ஒரு மனுஷனுக்குள்ள ಯಾವ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ பாவம் வெளிப்படுகிறதோ ಪಾಪ ಪ್ರಕಟವಾಗುತ್ತೋ ಅವನು தெய்வீக ದೈವಿಕ ஜீவனை ಜೀವವನ್ನ அற்றவனாக ಇಲ್ಲದವನಾಗಿ அவன் மாறப்பட்டான். ಅವನು ಬದಲಾಗ್ಬಿಡ್ತಾನೆ. அப்ப நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ பாரு, ಗಮನಿಸಿ. இந்த மிருகம் பேசுதே, ಮೃಗ ಮಾತಾಡುತ್ತೆ, சர்ப்பத்தை போல பேசுறது, ಸರ್ಪದಂತೆ ಮಾತನಾಡುತ್ತೆ. உலகம் அனைத்தையும் மோசம் போக்கும் பிசாஸ் என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பைய பெரும் வல் சர்ப்பம், ಭೂಲೋಕದವರನ್ನೆಲ್ಲ ಮರಳುಗೊಳಿಸಿರುವ ಆ ಮಹಾ ಘಟ ಸರ್ಪನ ಅಂದ್ರೆ ಪಿಶಾಚನ ಇದ್ದಲ್ಲ, அந்த பிசாசு ಆ ಪಿಶಾಚ அத வெளிப்பாடு 13:1 சொல்லுது. ಪ್ರಕಟಣೆ 13 1 ಹೇಳುತ್ತೆ, வல் சர்ப்பத்தை போல பேசினது. ಘಟ ಸರ್ಪದಂತೆ ಮಾತಾಡಿ. இந்த வல் சர்ப்ப உலக அனைத்தையும் மோசம் போக்கி கொண்டிருக்கிறது. ಘಟ ಸರ್ಪ ಲೋಕವನ್ನೇ ಮರಳುಗೊಳಿಸ್ತಾ ಇದೆ. எத்தனை விசுவாசிகளை, ಎಷ್ಟು ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು, எத்தனை சபைகளை, ಎಷ್ಟು ಸಭೆಗಳನ್ನು, எத்தனை ஊழியர்களை ಎಷ್ಟು ಸೇವಕರನ್ನು மோசம் போக்கி ವಂಚಿಸಿ விழ வைக்கிறது. ಬೀಳ್ಸುವುದು. அவன் தெய்வீக ஜீவன அற்றவனாக அவன் மாறிவிட்டான். ದೈವಿಕ ಜೀವಿತವನ್ನೇ ಕಳೆದವನಾಗಿ ಬದಲಾಗ್ಬಿಟ್ಟ. தெய்வீக ஜீவன் இல்லாமல் ದೈವಿಕ ಜೀವಿತವಿಲ್ಲ, மாம்சத்திலே ಮಾಂಸದಲ್ಲಿ இன்றைக்கு அநேக ஊழியர்கள், ಅನೇಕ ಸೇವಕರು, கிறிஸ்தவர்கள் ಕ್ರೈಸ್ತರು மாம்சத்திலே ஊழியம் செய்கிறார்கள். ಮಾಂಸದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡ್ತಾರೆ. ಅವನು பாவியாக மாற்றப்பட்டான். ಪಾಪಿಯಾಗಿ ಬದಲಾಯಿಸಲ್ಪಟ್ಟ. எந்த ஒரு மனுஷனுக்குள்ள ಯಾವ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ தேவனுடைய ஜீவன் இல்லை என்றால் ದೇವರ ಜೀವವಿಲ್ಲ, அவன் இன்னும் பாவியாத்தான் இருக்கிறான். ಅವನು ಪಾಪಿಯಾಗಿ ಇದ್ದಾನೆ. அவನು தேவருடைய சத்தத்தை கேட்டதினாலே கேட்டு ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದ್ರಿಂದಲೇ ಕೇಳಿ நான் ನಿರ್ವಾಣಿಯಾಗಿರುப்பதனால் ನಾವು ನಿರ್ವಸ್ತ್ರಧಾರಿ பயந்து ஒளிந்து கொண்டான். ಭಯದಲ್ಲಿ ಮುಚ್ಕೊಂಡ. அப்ப பாவம் செய்கிற ஒவ்வொரு மனுஷனும் ಪಾಪ ಮಾಡುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯ எப்படி இருக்கிறான்? ಹೇಗಿದ್ದಾನೆ? ನಿರ್ವಾಣಿಯಾய், ನಿರ್ವಸ್ತ್ರವಾಗಿ, ಭಯದಲ್ಲಿ. எந்த ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன் ಯಾವ ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿರುವ பாவம் செய்தால் ಪಾಪ ಮಾಡಿದ್ರೆ அவனுக்குள்ள பயம் வரும். ಅವನಲ್ಲಿ ಭಯ ಬರುತ್ತೆ. இந்த ಬಾಯಲ್ಲಿ தப்பிக்கிறதுக்கு ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ சாக்கு போக்கு சொல்லுவான். ಸಬೂಬ್ ಹೇಳ್ತಾರೆ. அது மனுஷனிடத்துல சொல்லலாம், ಮನುಷ್ಯನ ಹತ್ರ ಹೇಳ್ಬೋದು, தேவனிடத்துல சொல்ல முடியாது. ದೇವರ ಹತ್ರ ಹೇಳಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. நான் ನಿರ್ವಣಿಯಾಗಿ இருந்ததனால் பயந்து ஒளிந்து கொண்டான். ನಿರ್ವಸ್ತ್ರಧಾರಿಯಾಗಿದ್ದರಿಂದ ಭಯದಲ್ಲಿ ಮುಚ್ಕೊಂಡ. பாவம் செய்கிற ஒவ்வொரு மனுஷனும், ಪಾಪ ಮಾಡುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯ, தேவனுடைய ஜீவனை அற்ற ஒவ்வொரு மனுஷனும் ದೇವರ ಜೀವವಿಲ್ಲದ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ನಿರ್ವಾಣಿಯಾಗಿ இருக்கிறான். ನಿರ್ವಸ್ತ್ರಧಾರಿಯಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஸ்திரீயை சர்ப்ப என்ன வஞ்சிச்சது? ಸ್ತ್ರೀಯನ್ನು ಸರ್ಪವು ವಂಚಿಸಿತು. பிரைஸ் தி லார்ட். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிட்ட அது பதில் சொல்லுது. ಯೇಸು ಹತ್ರ ಉತ್ತರ ಹೇಳ್ತಾ ಇದೆ, இந்த சர்ப்பம் ಈ ಸರ್ಪ என்னை ನನ್ನನ್ನು வஞ்சிச்சது. ವಂಚಿಸಿತು. அப்போ ಆಗ இன்னைக்கு ಇವತ್ತು ಅನೇಕರು சபைகளிலே ಸಭೆಗಳಲ್ಲಿ வஞ்சிக்கிறது யாரு? ವಂಚಿಸೋದು ಯಾರು? ஸ்திரீகள். ಸ್ತ್ರೀಯರು. குடும்பத்தை வஞ்சிக்கிறது யாரு? ಕುಟುಂಬವನ್ನು ವಂಚಿಸೋದು ಯಾರು? ஸ்திரீகள். ಸ್ತ್ರೀಯರು. ಅವರನ್ನ ஊழியம் செய்கிறதை போல ಸೇವೆ ಮಾಡುವಂತೆ சாத்தான் ಸೈತಾನ್ பக்க வழியாய் ಬೇರೆ ಮಾರ್ಗ சபைக்குள்ள நுழைய வச்சு ಸಭೆಯೊಳಗೆ ಕರ್ಕೊಂಡು சபையை விழ வைக்கிற சாத்தான், ಸಭೆಯನ್ನು ಬೀಳಿಸುವ ಸೈತಾನ್ என சர்ப்பமானது ಸರ್ಪವು தன்னுடைய தந்திரத்தினாலே ತನ್ನ ತಂತ್ರದಿಂದ ஏவாளை வஞ்சித்தது. ಏವಳನ್ನು ವಂಚಿಸಿ இன்னைக்கு அநேக பாவம் செய்கிற ஒவ்வொரு கூட்டத்தாரையும் ಅನೇಕ ಪಾಪ ಮಾಡುವ ಒಂದೊಂದು ಕೂಟವನ್ನು இந்த சர்ப்பம் ಈ ಸರ್ಪ வஞ்சிச்சுட்டே இருக்கிறது. ಸ್ಥಾನ ಇರುತ್ತೆ. ஜாக்கிரதையா இருங்க. ಜಾಗೃತೆಯಲ್ಲಿರಿ. காயினுக்கு ಕಾಯಿನನಿಗೆ எரிச்சல் உண்டாக்கி ರೋಷವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ அவன் முகநாடி வேறுபட்டது. ಅವನ ಮುಖಚಾರಿ ಬದಲಾಯಿತು. பாவம் செய்கிறவர்களை ಪಾಪ ಮಾಡುವವರು ஏன் செய்தன்னு கேள்வி கேட்கும் போது ಯಾಕೆ ಮಾಡಿದೆ ಅಂತ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ அவர்கள் முகநாடிகள் மாறும். ಅವರ ಮುಖಚರ್ಯೆ ಬದಲಾಗುತ್ತೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தப்ப முடியாது. ತಪ್ಪಿಸ್ಕೊಳ್ಳಕ್ ಆಗಲ್ಲ. இது பூமியில ಇದು ಭೂಮಿ உனக்கு கொடுத்த நாட்கள். ನಿನಗೆ ಕೊಟ್ಟ ಸಮಯ. இதுல நீ என்ன பண்ணாலும் பேசலாம், ಇದ್ರಲ್ಲಿ ನೀನ್ ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ எவ்வளவு ಮಾತಾಡಬಹುದು, பொய் சொல்லி தப்பிக்கலாம். ಎಷ್ಟು ಸುಳ್ಳು ಹೇಳ ஆற ತಪ್ಪಿಸ್ಕೊಳ್ಳಬಹುದು. மேல ஒருத்தர் தூங்கி கொண்டே இருக்கிறாரு. ಅದ್ರ ಮೇಲೊಬ್ಬನು ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. இஸ்ரவேலை காக்கிறவர் ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ಕಾಯುವ, உறங்குவதும் இல்லை, ನಿದ್ರಿಸುವುದಿಲ್ಲ, தூங்குறதும் இல்லை. நீ ತೂಕಡಿಸುವುದಿಲ್ಲ. நடந்தாலும், ನೀ ನಡೆದ್ರು, படுத்தாலும், ಮಲಗಿದ್ರು, நீ எந்திரிச்சாலும், ನೀನ್ ಎದ್ರುನು, நீ என்ன பண்ணினாலும் ನೀನೇನ್ ಮಾಡಿದ್ರು தேவன் நம்மளை பாதுகாக்கிற தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ಅವನು ಕಾಪಾಡುವ ದೇವರು ನೋಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. ஒரு மனுஷனும் தப்ப முடியாது. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ತಪ್ಪಿಸ್ಕೊಳ್ಳಕ್ ಆಗಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. காயின் விரோதமாய் எழும்பி
ஆபேலை கொலை செய்தான். ಕಾಯಿನನು ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದು ಹೇಬೇಲನನ್ನು ಸಾಯಿಸಿದನು. Praise the Lord. Praise the Lord. அப்ப சாத்தா உள்ள வரும்போ ಸೈತಾನ್ ಒಳಗ್ ಬರುವಾಗ நிறைய கொலை செய்கிற சுபாவம் வரும். ಅನೇಕರಿಗೆ ಕೊಲೆ ಮಾಡುವ ಸ್ವಭಾವ ಬರುತ್ತೆ. வெளியே சொல்ல மாட்டாங்க. ಹೊರಗಡೆ ಹೇಳೋದಿಲ್ಲ. இவ செத்தா நல்லா இருக்கும். ಸತ್ತೋದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. கணவனுக்கு இன்னொரு வப்பாட்டி இருந்தா ಗಂಡನಿಗೆ ಇನ್ನೊಂದು ಸ್ತ್ರೀ ಇದ್ರೆ என் மனைவி செத்தா நல்லா இருக்கும் நினைப்பாங்க. ಹೆಂಡತಿ ಸತ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. இப்படிதான் இன்னைக்கு அநேக நடந்து கொண்டிருக்கிறது. ಹೀಗೆ ಅನೇಕರು அத ಅನ್ಕೊಳ್ತಾರೆ. பாரு, விரோதம் வழி ஆபேலை கொலை செய்தான். ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದು ಹೇಬೇಲನ್ನು ಸಾಯಿಸಿದ. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற சர்ப்பமானது. ಲೋಕವನ್ನೇ ಮರಳುಗೊಳಿಸಿದ ಸರ್ಪ. அது உலக அனைத்தையும் மோசம் போக்குற சர்ப்பமானது ಲೋಕವನ್ನೇ ವಂಚಿಸಿದ ಸರ್ಪವು தன்னுடைய ತನ್ನ தந்திரத்தினாலே ತಂತ್ರದಿಂದ வேவாளை வஞ்சித்தது. ದೇವಳನ್ನು ವಂಚಿಸಿತು. அப்ப இன்னைக்கு ಈಗ எத்தனை பேரு ಎಷ್ಟು ಜನ வஞ்சிக்கிறதுனால் ವಂಚಿಸ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ வழி தவற செய்கிறது. ಮಾರ್ಗ ತಪ್ಪಿಸುವಂತೆ ಮಾಡುತ್ತೆ. வசனத்தை விட்டு ವಾಕ್ಯವನ್ನ ಬಿಟ್ಟು தவறான வார்த்தைகளை பேசி ತಪ್ಪಾದ ಮಾತುಗಳನ್ನಾಡಿ தன் பாரு, இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் ಅನೇಕ ಸೇವಕರು விசுவாசிகளை ವಿಶ್ವಾಸಿಗಳು தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வச்சிருக்கிறார். ಅವ್ರನ್ನ ತನ್ನ ಕಂಟ್ರೋಲ್ அந்த ತಂದಿಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. அளவுக்கு தந்திரமா பேசி ಅಷ್ಟು ಅಳತೆಯಲ್ಲಿ பாரு, ತಂತ್ರವಾಗಿ ಮಾತಾಡಿ விசுவாசியை வஞ்சிச்சு வச்சிருக்கிறார்கள். ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನೇ ವಂಚನೆ ಮಾಡಿಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சாபம் உண்டானது. பாவம் செய்கிறவர்களுக்குள்ள சாபம் உண்டானது. ಪಾಪ ಮಾಡುವವರಲ್ಲಿ ಶಾಪ ಉಂಟಾಯಿತು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப பாரு, ஆதிகாமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ பாரு, ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சாபம், அவங்களுக்குள்ள சாபம் வந்தது. ಅವರಲ್ಲಿ ಶಾಪ ಬಂತು. எங்க கொலை நடக்குது, ಎಲ್ಲಿ ಕೊಲೆ ನಡೀತಾ பாரு, ಇದೆ? அங்க சாபம் வந்தது. ಶಾಪ ಬಂತು. ஆண்டவருக்கு உண்மையான காணிக்கை கொடுக்கல. ದೇವರಿಗೆ ನಿಜವಾದ ಕಾಣಿಕೆ Praise the ಕೊಟ್ಟಿಲ್ಲ. Lord. சாபம் வந்தது. ಶಾಪ ಬಂತು. ஹalleluya. Hallelujah. அந்த பாவத்தில் இருந்து ಆ ಪಾಪದಿಂದ மனுஷனை விடுவிக்கும்படியா ಮನುಷ್ಯನನ್ನು ಬಿಡಿಸು ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். ಕರ್ತರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಈ ಭೂಮಿಗೆ ಬಂದರು. அவர்கள் செய்த தவறுகளை, ಅವರು ಮಾಡಿದ ತಪ್ಪುಗಳನ್ನು, அந்த தவறுகளை செய்யாதபடி, ಆ ತಪ್ಪುಗಳನ್ನು நம்ம ಮಾಡದಂತೆ, பாவம் செய்யாதபடி ನಾವು ಪಾಪ ಮಾಡದ ಹಾಗೆ கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ ಜೀವವನ್ನು, நாம் தவறு செய்யக்கூடாதென்று ನಾವು ಪಾಪ ಮಾಡಬಾರದೆಂದು பாரு, ரத்தம் சிந்தி ರಕ್ತವನ್ನು ಚೆಲ್ಲಿ ஜீவனை கொடுத்தார். ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟು பரிசுத்த ஜீவத்தை அடையப்படுத்தினார். ಪರಿಶುದ್ಧ ಜೀವನ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ಮಾಡಿದರು. பாரு, நம்ம பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை ಪರಿಶುದ್ಧವಾದ ಜೀವನ அடையும்படி, ಹೊಂದುವಂತೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நீ பாவம் செய்கிறாய். ಈಗ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ನೀನು ಪಾಪ ಮಾಡ್ತಾ இன்னைக்கு ಇದ್ದೀಯ. ரட்சிக்கப்பட்ட நம்ம ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ನಾವು என்ன செய்கிறோம்? ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ? பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். ಪಾಪ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. அதான் பைபிள் சொல்லுது. ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ, வலு சர்ப்பத்தை போல பேசினது. ಘಟ ಸರ್ಪದಂತೆ ಮಾತಾಡಿತು. சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பு வெறும் வருஷம் தள்ளப்பட்டது. ಸೈತಾನ್ ಅಂತ ಹೇಳಿದ ಹಳೆಯ ಸರ್ಪ ಘಟ ಸರ್ಪ ದೊಬ್ಬಲ್ಪಟ್ಟಿತು. பாரு, எந்த மனுஷன் பாவம் செய்கிறானோ ಯಾವ ಮನುಷ್ಯ ಪಾಪ அவன் ಮಾಡ್ತಾನೋ தள்ளப்படுகிறான், ಅವನು ದೊಬ್ಬಲ್ಪಡ್ತಾನೆ, கீழே விழப்படுகிறான். ಕೆಳಗ್ ಬೀಳ್ತಾನೆ. அவன் எந்திரிச்சு நடக்க முடியாது, ಅವನ ಎದ್ದು ನಡೆಯುವುದಕ್ಕಾಗಲ್ಲ, ஆண்டவரை பார்க்க முடியாது, ದೇವರನ್ನು ನೋಡಕ್ಕಾಗಲ್ಲ, அவன் கீழே தள்ளப்பட்டான். ಅವನು ಕೆಳಗೆ ಬೀಳ್ತಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த வேதம் சொல்லுகிறது. ಹಾಗೆ ದೇವರ ವಾಕ್ಯ அதனோடு ಹೇಳುತ್ತೆ, கூட சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். ಅವನೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿದ ದೂತರು அப்ப ದಬ್ಬಲ್ಪಟ್ಟರು. அந்த அசுத்தாவி வச்சு ಅಶುದ್ಧಾವನಿ ஊழியம் செய்கிற ಸೇವೆ ಮಾಡುವ ஊழியர்களும் ಸೇವಕರು விசுவாசிகளும் ವಿಶ್ವಾಸಿಗಳು சாத்தானாலே ಸೈತಾನನಿಂದ தள்ளப்பட்ட சபை. ದಬ್ಬಲ್ಪಟ್ಟ ಸಭೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது 12:10. 12ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನ. ಆಗ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಮಹಾಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದೆನು. ಅದು ಈಗ ಜಯವು ಶಕ್ತಿಯು ರಾಜ್ಯವು ನಮ್ಮ ದೇವರಿಗೆ ಉಂಟಾಯಿತು. ಆತನು ಅಭಿಷೇಕಿಸಿದವನ ಅಧಿಕಾರವು ಈಗ ಸ್ಥಾಪಿತವಾಯಿತು. ಹಗಲಿರುಳು ನಮ್ಮ ಸಹೋದರರ ಮೇಲೆ ನಮ್ಮ ದೇವರ ಮುಂದೆ ದೂರ ಹೇಳಿದ ದೂರುಗಾರನು ದಬ್ಬಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. praise the Lord. 12:10 சொல்லுது. 12ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತೆ, அப்பொழுது ಆಗ வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி ಆಕಾಶದಲ್ಲಿ ಒಂದು ಮಹಾಶಬ್ದ ಉಂಟಾಗಿ, இப்பொழுது ಈಗ ரட்சிப்பும் ರಕ್ಷಣೆ வல்லமையும் ಬಲವು தமது தேவனுடைய ராஜ்யமும் ದೇವರ ರಾಜ್ಯವು அவருடைய கிறிஸ்து அதிகாரம் உண்டாயிருக்கும் போரிட்டு ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ ಅಧಿಕಾರವು அதிகாரம் உண்டாயிருக்கும். ಅಧಿಕಾರ ಉಂಟಾಗಿ இரவு நம்முடைய தேவனுக்கு முன்பதாக ಹಗಲಿರುಳು ನಮ್ಮ ಸಹೋದರರ நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டும் போரிட்டு ದೇವರ ಮುಂದೆ ದೂರ ಹೊರಿಸುವ அவர்கள் மேல்
குற்றம் சாட்டினவன் தள்ளப்பட்டு போனான். ಅವನು ದೊಬ್ಬಲ್ಪಟ್ಟನು. இன்னைக்கு ಈಗ நம்ம ನಾವು எத்தனை பேரை ಎಷ್ಟು ಜನರನ್ನ குற்றம் சாட்டுகிறோம்? ದೂರ ಹೇಳ್ತೀವಿ. ஒரு சர்ப்பம் பேசிச்சு, ಘಟ ಸರ್ಪ அப்போ ಮಾತಾಡಿ உனக்குள்ள இருந்து பேசும். ನಿನ್ನೊಳಗಿಂದ ಮಾತಾಡ. அந்த அசுத்தாவி உனக்குள்ள வந்தா ಅಶುದ್ಧಾತ್ಮ நீ ನಿನ್ನಲ್ಲಿ ಬಂದ್ರೆ சர்ப்பத்தை போலதான் பேசுவே. ನೀನು ಸರ್ಪದಂತೆ ಮಾತಾಡು. சாத்தான் கூட வசனத்தை சுட்டி காட்டினான். ಸೈತಾನನು ವಾಕ್ಯವನ್ನು நம்மளும் ತೋರಿಸಿದ. சபையில சாத்தான போல வசனத்தை சொல்லி கொண்டு கிடக்க வேண்டியதுதான். ನಾವು ಸಭೆಯಲ್ಲಿ ವಾಕ್ಯವನ್ನು ಸೈತಾನ ಅಂತ ಹೇಳೋದೆ. பிசாசுடைய தந்திரம் ಸೈತಾನನ எது ತಂತ್ರ தெரியுமா? ಏನು ಗೊತ್ತಾ? நம்மை குற்றம் சாட்ட பார்த்து ನಮ್ಮನ್ನು ದೂಷಿಸುವಂತೆ போய் ನೋಡಿ, சொல்ல வைத்து ಸುಳ್ಳು ಹೇಳುವಂತೆ ಮಾಡಿ, நம்மையே தகர்க்கிறான். ನಮ್ಮನ್ನೇ ಬೀಳಿಸ್ತಾನೆ. Praise the Lord. Praise the Lord. யாரெல்லாம் குற்றம் சாட்டுறீங்க, ಯಾರೆಲ್ಲ ದೂರ ಹೇಳ್ತೀರಾ, யாரெல்லாம் போய் சொல்கிறீங்க, ಯಾರೆಲ್ಲ ಸುಳ್ಳು ಹೇಳ್ತೀರಾ, சாத்தான் ಸೈತಾನ್ நம்ம வைத்து ನಮ್ಮನ್ನ நம்மை ಇಟ್ಕೊಂಡು தகர்த்து கொண்டிருக்கிறான். ನಮ್ಮನ್ನು ಬೀಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனால் நீ ಆದ್ರೆ ನೀನು எனக்கு செய்கிற தீமை ನನಗೆ ಮಾಡುವ ಕೇಡು எனக்கு தெரியாது. ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. நம்ம யாருக்கெல்லாம் தீமை செய்கிறோமோ ನಾವ್ ಯಾರಿಗೆಲ್ಲ ಕೇಡು நம்ம ಮಾಡ್ತೀವಿ அதை நினைக்கிறதில்ல. ನಾವು ಅದನ್ನ ನೆನ್ಸೋದಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ಆದರೆ அடுத்தவர்களை நீ ಬೇರೆಯವ್ರನ್ನ குற்றம் சாட்டுத தீமைதான் ನೀನು ದೂರ ಹೇಳುವ ದೂರ எனக்கு தெரியும். ನನಗೆ ಗೊತ್ತು. பிரைஸ் தி லார்ட். நம் ஹalleluya. ஆவியானவர் சபைக்கு சொல்றவன் காதுள்ளவன் கேட்க கடவான். ಆತ್ಮರು ಸಭೆಗೆ ಹೇಳುದವನು ಕಿವಿಯುಳ್ಳವನು ಕೇಳಲಿ. பார், நம்ம செய்கிற தவற ನಾವು ಮಾಡುವ ತಪ್ಪನ್ನ சாத்தான் மறைக்கிறான். ಸೈತಾನನು அதை வெளியே கொண்டு வர மாட்டான். ಅದನ್ನ ಹೊರಗೆ ತರಲ್ಲ. அடுத்தவங்க என்ன செய்யறாங்க, ನೆಕ್ಸ್ಟ್ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, இந்த குற்றம் சாட்டுகளை ಈ ದೂರುಗಳನ್ನ இத கண்டுபிடிக்க வச்சு ಇದನ್ನು ಕಂಡಿಡಿಯುವಂತೆ ಮಾಡಿ சாத்தான் ಸೈತಾನ್ நம்ம வைத்து ನಮ್ಮನ್ನ ಇಟ್ಕೊಂಡು நம்மை தகர்த்து கொண்டிருக்கிறான். ನಮ್ಮನ್ನು ಬೀಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதிகமாக தெரியும். ಅಧಿಕವಾಗಿ ಗೊತ್ತು. இதுதான் பிசாசுடைய மகா பெரிய தந்திரம். ಇದೇ ಸೈತಾನನ ಮಹಾತಂತ್ರ. Praise the Lord. Praise the Lord. நம்ம எத்தனை பேரை திட்டி இருக்கிறோம், ನಾವು ಎಷ್ಟು ಜನನ ಬೈದಿದ್ದೀವಿ, எத்தனை பேரை பேசி இருக்கிறோம். ಎಷ್ಟು ಜನ ಮಾತಾಡಿದ್ದೀವಿ. இதெல்லாம் நமக்கு ஞாபகம் கொண்டு வர மாட்டான் சாத்தான். ಇದನ್ನೆಲ್ಲ ನಮಗೆ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ತರಲ್ಲ ಸೈತಾನ್. நம்மள யார் என்ன சொல்றாங்க ನಮ್ಮನ್ನ ಯಾರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ அதைத்தான் கவனிப்போம். ಅದನ್ನೇ ಗಮನಿಸ್ತೀವಿ. சாத்தான் நம்மளை வைத்து நம்மை தகர்க்கிறான். ಸೈತಾನ್ ನಮ್ಮನ್ನ ಇಟ್ಕೊಂಡೇ ನಮ್ಮನ್ನ ಬೀಳಿಸ್ತಾನೆ. ஹalleluya. Hallelujah. நீ அடுத்தவனை குற்றம் சாட்டி ನೀನ್ ಬೇರೆಯವ್ರ ಮೇಲೆ ದೂರ ಹೊರಿಸಿ பொய் சொல்லி ಸುಳ್ಳು ಹೇಳಿ சண்டை போட்டு ಜಗಳ ಮಾಡಿ தீமை செய்கிறது ಕೇಡು உன் ಮಾಡುವುದು கண்ணு முன் நிறுத்த மாட்டான். ನಿನ್ನ ಕಣ್ಣು ಮುಂದೆ ನಿಲ್ಸೋದಿಲ್ಲ. Praise the Lord. Praise the Lord. நம்ம செய்கிறதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்த மாட்டான். ನಾವ್ ಮಾಡುವುದನ್ನೆಲ್ಲ ನಮ್ ಕಣ್ಣು ಮುಂದೆ ನಿಲ್ಸಲ್ಲ. இன்னொருத்தரின் ಇನ್ನೊಬ್ಬರ குறையை உனக்கு முன்னாக நிறுத்தி ಕೊರತೆಯನ್ನ ನಿನ್ ಮುಂದೆ பார், ನಿಲ್ಲಿಸ್ತಾರೆ. நம்மள யார் என்ன பேசுறா, ನಮ್ಮನ್ನ ಯಾರು ಏನ್ என்ன ಮಾತಾಡ್ತಾರೆ, பண்றாங்க, ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, இந்த குறைய ಈ ಕೊರತೆ நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தி ನಮ್ಮ ಕಣ್ಣು ಮುಂದೆ ನಿಲ್ಸಿ பிசாசு நம்ம வைத்தே நம்மை தகர்க்கிறான். ಪಿಶಾಚನ ನಮ್ಮನ್ನ ಇಟ್ಕೊಂಡೇ ನಮ್ಮನ್ನ ಬೀಳಿಸ್ತಾನೆ. ஹalleluya. Hallelujah. அவன் சரியில்லை, ಅವನ್ ಸರಿ ಇಲ್ಲ, இவள் சரியில்லை. ಇವಳು ಸರಿ ಇಲ್ಲ. Praise the Lord. Praise the Lord. அவன் தந்திரம் பாரு, பிசாசுனுடைய தந்திரம். ಅವನ್ ತಂತ್ರ ನೋಡಿ ಸೈತಾನ இதைத்தான் மொத்த பேரும் கண்டுபிடிச்சிட்டு தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்துகிறார்கள். ಇದನ್ನೇ ಕಣ್ಣು ಹಿಡ್ಕೊಂಡು ತನ್ನ ಆತ್ಮನ அவன் ನಷ್ಟಪಡಿಸ್ಕೊಳ್ತಾರೆ. சரியில்லை, ಅವನ್ ಸರಿ ಇಲ್ಲ, இவன் சரியில்லை. ಇವನ್ ಸರಿ ಇಲ್ಲ. ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. பிசாசுமாக பெரிய தந்திரம் இப்படித்தான் செய்வாவை வைப்பான். ಸೈತಾನನ ತಂತ್ರ ಹೀಗೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಬಿಡ್ತಾನೆ. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிசாசு நம்ம வைத்தே நம்மை தகர்ப்பான். ಸೈತಾನ ನಮ್ಮನ್ನ ನಂಬಿಸಿ ನಮ್ಮನ್ನ ಬೀಳಿಸ್ತಾನೆ. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. அவன் பேசினதா நான் அதிகமா நமக்கு தெரியும். ಅವನ್ ಮಾತಾಡೋದು ನಮಗೆ ಅಧಿಕವಾಗಿ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. நான் அமைதி என்னால் இருக்க முடியல, ஐயோ. ನನ್ನ ಸುಮ್ಮನೆ ಇರಕ್ಕಾಗತ್ತಾ? ಅಯ್ಯೋ, யாராவது ஏதாவது பேசினா ಯಾರಾದ್ರೂ ಏನಾದ್ರೂ அமைதியா ಸಮಾಧಾನ என்னால ನನ್ನಿಂದ இருக்க முடியல, ಇರಕ್ಕಾಗ್ತಿಲ್ಲ. ஐயோ ಅಯ್ಯೋ, அல்லேலூயா. நம்ம பேசுறத மறந்து விடுகிறோம். ನಾ ಮಾತಾಡಿದ್ದನ್ನ ಮರ್ತೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. யாராவது பேசினாலே ಯಾರಾದ್ರೂ ಏನೋ அதை ಮಾತಾಡಿ யோசிச்சு ಅದನ್ನ ಯೋಚನೆ ಮಾಡಿ நம்மளால இருக்க முடியலையே, ಇರಕ್ಕಾಗ್ತಿಲ್ಲ, ஐயோ முடியலையே ಆಗ್ತಿಲ್ವಲ್ಲ என்று உனக்கு கோபத்தை கொண்டு வருவான். ಅಂತ ನಿಮಗೆ ಕೋಪನ பாரு, ತಂದಾಗ್ತಾನೆ. யார் என்ன பேசுறாங்க ಯಾರು ಏನ್ அதை ಮಾತಾಡ್ತಾರೆ நினைச்சு ಅದನ್ನ ನೆನ್ಸಿ உனக்குள்ள ನಿನ್ನೊಳಗೆ சாத்தான் ಸೈತಾನ್ கோபத்தை கொண்டு வருவான். ಕೋಪನ ತರ್ತಾನೆ. ஆவியானவர் சபைக்கு சொல்றான்,
காதுள்ளவன் கேட்க கடவன். ಆತ್ಮರು ಸಭೆಗೆ ಹೇಳುವುದನ್ನು ಕಿವಿಯುಳ್ಳವನು யாராவது பேசினால் ಯಾರಾದ್ರೂ உன் ಮಾತಾಡಿದ್ರೆ வாய் ನಿನ್ನ ಬಾಯಿ சும்மா இருக்க மாட்டான். ಸುಮ್ಮನೆ ಇರೋದಿಲ್ಲ. ஹalleluya. யாராவது பேசி பாரு, ಯಾರನ್ನಾದ್ರೂ நம்ம ಮಾತಾಡ சும்மா இருக்க மாட்டோம். நான் ಸುಮ್ಮನೆ அவன் ಇರೋದಿಲ್ಲ. பேசினதா உனக்கு தெரியும். ಅವನ್ ಮಾತಾಡೋದೇ ನಿಮಗೆ ಗೊತ್ತು. நீ பதில் பேசினாலும் ನೀನು ಮರು ಉತ್ತರ ಕೊಟ್ರುನು உனக்கு மறந்து போகும். ನಿನಗೆ ಮರ್ತೋಗುತ್ತೆ. நம்ம என்ன பேசுறோம் ನಾವೇನ್ அத ಮಾತಾಡ್ತೀವಿ சாத்தா உனக்கு முன்னாடி நிறுத்த மாட்டான். ಅದು ಸೈತಾನ್ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಿಲ್ಸಲ್ಲ. எப்பவுமே ஜனங்களுக்கு ಯಾವಾಗ್ಲೂ அடுத்தவன் என்ன பேசுறான், ಬೇರೆ ಏನ್ ಮಾತಾಡ್ತಾರೆ, அடுத்தவன் என்ன பேசுறான், ಬೇರೆ ಏನ್ ಮಾತಾಡ್ತಾರೆ, இதைத்தான் நாம் கவனித்துக் கொண்டிருப்போம். ಇದನ್ನೇ ನಾವು ಗಮನಿಸ್ತಾ ಇರ್ತೀವಿ. பிசாசு நம்ம வைத்தே நம்மை தகர்க்கிறான். ಸೈತಾನ ನಮ್ಮನ್ನ ಇಟ್ಕೊಂಡೇ ನಮ್ಮನ್ನ ஆவியானவர் சபைக்கு சொல்றவன் காதுள்ளவன் கேட்க கடவான். ಆತ್ಮರು ಸಭೆಗೆ ಹೇಳುವುದನ್ನು ಕಿವಿಯುಳ್ಳವನು ಕೇಳಲಿ. ஹalleluya. அல்லேலூயா. நான் உனக்கு ஹalleluya. அல்லேலூயா. அநேகரை சுயம் தகர்த்து கொண்டிருக்கிறது. ಅನೇಕರನ್ನು ಸ್ವಾರ್ಥ ಸಾಯಿಸ್ತಾ ಇದೆ. அநேகரை ಅನೇಕರನ್ನು சுயம் ಸ್ವಾರ್ಥ நான் பண்றதுதான் சரி, ನಾನ್ ಮಾಡೋದೇ ಸರಿ, நான் செய்கிறதான் சரி, ನನ್ನ ಕ್ರಿಯೆನೇ நான் ಸರಿ, கொடுக்கிற மெசேஜ் தான் சரி, ನಾನು ಕೊಡೋ ಮೆಸೇಜೇ நான் ಸರಿ, ஜெபிக்கிற ஜெபம் தான் சரி, ನಾನು ಮಾಡೋ ಪ್ರಾರ್ಥನೆ ಸರಿ, நான் செய்கிற ஆராதனை தான் சரி, ನಾನು ಮಾಡೋ ಆರಾಧನೆ ಸರಿ, என் பேச்சு தான் சரி. ನನ್ನ ಮಾತೇ ಸರಿ. அநேகரை ಅನೇಕರನ್ನು ஹalleluya அல்லேலூயா. எச்சரிக்கை செய்து ಎಚ್ಚರಿಕೆ ವಾಕ್ಯ, சாத்தானை வச்சு ஏமாந்து போவாதே. ಸೈತಾನ್ ಇಟ್ಕೊಂಡು ವಂಚನೆ ಆಗ್ಬೇಡ. சுயபோம வாழ்கிறவன் ಸ್ವಾರ್ಥದಲ್ಲಿ வாழ்கிறவள் ಜೀವಿಸುವವಳು, உயிரோடு சத்தவன் ಜೀವದಲ್ಲಿ ಸತ್ತವಳು ಸತ್ತವನು. இஷ்டத்தின்படி வாழாத, ಇಷ್ಟ ಬಂದಾಗೆ ಜೀವಿಸಬೇಡ. ஆவியானவருக்கு இடம் கொடு. ಆತ್ಮನಿಗೆ ಸ್ಥಳ இன்னைக்கு ಕೊಡು. சாத்தான் நம்மளை வைத்து அநேகரை தகர்த்து கொண்டிருக்கிறான். ಸೈತಾನ್ ನಮ್ಮನ್ನ ಇಟ್ಕೊಂಡೆ ಅನೇಕರನ್ನ ಬೀಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஹalleluya. அல்லேலூயா. பிசாசு மனிதனுக்கு கண்ணி வைக்கிறான். ಸೈತಾನನು ಮನುಷ್ಯನಿಗೆ வலை ಬಲೆ பிரைஸ் தி லார்ட் வச்சிட்டு இருக்கிறான். ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. சாத்தான் முன்னாடி, ಸೈತಾನ್ ಮುಂದೆ வலை ಬಲೆ முன்னாடி. அதுல விழுந்துச்சுன்னா ಅದ್ರಲ್ಲಿ ಬಿದ್ದೋದ್ರೆ எந்திரிச்சு வர முடியாது. ಎದ್ದು ಬರಕ್ಕಾಗಲ್ಲ. பாரு, மீன் விழுந்துச்சுன்னா ಮೀನ್ ಬಿದ್ರೆ அது தப்ப முடியாது. ತಪ್ಪಿಸ್ಕೊಳಕ್ಕಾಗಲ್ಲ. அதே போல ಅದ್ರಂತೆ சாத்தான் உனக்கு ನಿನಗೆ வலைய வச்சிருக்கிறான். ಬಲೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அதுல விழுந்துட்ட, ನೀನ್ ಅದ್ರಲ್ಲಿ ಬಿದ್ದೋದೆ, உன்னால தப்ப முடியல. ನಿನ್ನಿಂದ ತಪ್ಪಿಸ್ಕೊಳಕ್ பாவம் செய்யும்படி மனிதனை பிசாசு தூண்டுகிறான். ಪಾಪ ಮಾಡುವಂತೆ ಸೈತಾನನು ಮನುಷ್ಯನನ್ನ ಪ್ರಚೋದಿಸ್ತಾನೆ. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ಮೊದಲು அவன் வலையில விழுந்துட்ட. ಬಲೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದೋದೆ. இங்க பைபிள் சொல்லுது, ಇಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ, பிசாசு சர்ப்பம் பேசினதா. ಸರ್ಪ ಮಾತಾಡಿತು. ஹalleluya. அல்லேலூயா. எப்படி எல்லாம் கடைசி காலத்துல பேசுமா, ಕಡೆ ದಿನಗಳಲ್ಲಿ ಮಾತಾಡುತ್ತೆ, விக்கிரகம் பேசுமா. ವಿಗ್ರಹ ಮಾತಾಡುತ್ತೆ. ஹalleluya. அல்லேலூயா. அதே போல சர்ப்பம் பேசுது. ಅದೇ ರೀತಿ ಸರ್ಪ ಮಾತಾಡುತ್ತೆ. ஹalleluya. அல்லேலூயா. பாருங்க, பிசாசு மன பாவம் செய்யும் மாதிரி தூண்டுகிறான். ಸೈತಾನನು ಮನುಷ್ಯರನ್ನು ಪಾಪ ಮಾಡುವಂತೆ ಪ್ರಚೋದಿಸ್ತಾನೆ. பிசாசு ಸೈತಾನ பூமி ஆண்டு ಭೂಮಿ ಎಲ್ಲ அதை கட்டுப்படுத்துகிறான். ಅದನ್ನು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡ್ತಾನೆ. இந்த உலகத்துல வரப்போகிற சர்வாதிகாரி ಬರಲಿರುವ ಸರ್ವಾಧಿಕಾರಿ அந்திகிறிஸ்து ಅಂತ್ಯಕ್ರಿಸ್ತ இந்த உலகத்தை ಈ ಲೋಕವನ್ನ கட்டுப்படுத்துவான். ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡ್ತಾನೆ. பிசாசுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. ಸೈತಾನಿಗೆ ರಾಜ್ಯ ಉಂಟು. சாத்தான் இதயத்தில் குடியிருப்பவன். ಸೈತಾನನು ಹೃದಯದಲ್ಲಿ ವಾಸಿಸ್ತಾನೆ. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இதயம் தான். ಅವನಿಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ ಹೃದಯ. உள்ள உட்கார்ந்து யோசனை கொண்டு வருவான், ಒಳಗಡೆ ಕೂತ್ಕೊಂಡು ಯೋಚನೆ ತರ್ತಾನೆ, பேச்சை கொண்டு வருவான். ಮಾತು ತರ್ತಾನೆ. எப்ப பார்த்தாலும் பிசாசு உள்ள வந்து உட்கார்ந்தா ಯಾವಾಗ ನೋಡು ಸೈತಾನ ಒಳಗೆ ಬಂದು ಕೂತ್ಕೊಂಡ್ರೆ அடுத்தவங்களை குறை சொல்லிட்டே இருப்பான். ಬೇರೆಯವ್ರನ್ನ ಕೊರತೆ ಹೇಳ್ತಾನೆ, அவன் குறைய கண்டுபிடிச்சிட்டே இருப்பான். ಕೊರತೆನ ಕಂಡಿಡಿತಾನೆ. ஏன்னா பிசாசுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. ಸೈತಾನಿಗೆ ಒಂದು ರಾಜ್ಯ ஒரு ಇದೆ. ராஜ்யம், ಒಂದು ರಾಜ್ಯ, உன் இதயம் ನಿನ್ನ ಹೃದಯ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ಅವನಿಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ. ஹalleluya. அப்ப வரப்போகிற சர்வாதிகாரி ಬರಲಿರುವ ಸರ್ವಾಧಿಕಾರಿ உனக்கு ஒன்ன ரொம்ப பிடிக்கும். ನಿನಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ. போடு, சிப்பு போடு, ಚಿಪ್ಪ ಹಾಕೋ, முத்திரை போடு. ಮುದ್ರೆ ಹಾಕೋ. ஹalleluya. ஹalleluya. அதுக்கு தான் அவனுக்கு ராஜ்யம் உண்டு. ಅವನಿಗೆ ಅದು ರಾಜ್ಯ ಉಂಟು. சாத்தான் இதயத்துல குடியிருப்பான். ಸೈತಾನ್ ಹೃದಯದಲ್ಲಿ ವಾಸಿಸ್ತಾನೆ. சாத்தான் ஒரு விசுவாசியை சோதிக்கும் போது ಸೈತಾನ್ ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಯನ್ನು பாரு, ಶೋಧಿಸ್ತಾನೆ. ஒரு விசுவாசியை சோதிப்பானா. ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಯನ್ನು இன்னைக்கு ಶೋಧಿಸ್ತಾನೆ. அநேகர் சாத்தானை கொடுத்து எடுக்கிறது இல்ல. ಅನೇಕರು ಸೈತಾನ್ ಕುರಿತು அப்ப ತಗೊಳ್ಳೋದು. எதுக்கு சோதனை வருது? ಏನಕ್ಕೆ ಶೋಧನೆ ಬರುತ್ತೆ? சாத்தானை விசுவாச சோதிக்கும் போது ಸೈತಾನನ ಮನುಷ್ಯನ ಶೋಧಿಸುವಾಗ அவருடைய பலவீனமான, ಅವರ ಬಲಹೀನ, உங்க பலவீனம், ನೀನು ಬಲಹೀನತೆ, அவன் பலவீனத்தை பார்க்கிறான். ಅವನ ಬಲಹೀನತೆ ನೋಡ್ತಾನೆ. குணத்தையோ ಗುಣವನ್ನು, ஆசைகளையோ ಆಸೆಗಳನ್ನು அறிந்து ತಿಳಿದು அந்த இடத்திலே தகர்ப்பான். ಆ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಬೀಳಿಸ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. நீ எப்படிப்பட்டவன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறான். ಅವನು ಎಂತವನಂತ ಕಂಡಿಡಿತಾನೆ. பிரைஸ் தி லார்ட். உன்னை கண்டுபிடிக்கிறான் கரெக்டா. ಕಂಡಿಡಿತಾನೆ ನಿನ್ನ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ. ஹalleluya. அல்லேலூயா. வரு சர்ப்பத்தின் வாயிலிருந்து புறப்படும் ಗಡ್ಡ ಸರ್ಪ ಬಾಯಿಂದ ಹೊರಡುತ್ತೆ. அசுத்த ஆவியானது ಅಶುದ್ಧ ಆತ್ಮವು குற்றம் சாட்டும் ஆவியாகும். ದೂರು ಮಾಡುವಂತ ಆತ್ಮ. ஹalleluya. ஹalleluya.
பாருங்க, அசுத்தாவியிலே வாயிலிருந்து புறப்படுகிறது. ಅಶುದ್ಧಾತ್ಮನ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವಂತ அந்த அசுத்தாவி ಅಶುದ್ಧಾತ್ಮ நமக்குள்ள வரும்போது ನಮ್ಮೊಳಗ್ ಬರುವಾಗ நம்ம வாயிலிருந்து ನಮ್ಮ ಬಾಯಿಂದ குற்றம் சாட்டுகிற ತಪ್ಪು ಹೊರಿಸುವ அசுத்த ಅಶುದ್ಧ ஆவி ಆತ್ಮ புறப்படுகிறது. ಹೊರಡುತ್ತದೆ. ஹalleluya. Hallelujah. ஆவியானவர் சபைக்கு சொல்றவன் காதுள்ளவன் கேட்க கடவான். ಆತ್ಮರು ಸಭೆಗೆ ಹೇಳುವವನು ಕಿವಿ ಉಳ್ಳವನು ಕೇಳಲಿ. ஹalleluya. அப்போ சங்கீதம் 15:1-3 ಕೀರ್ತನೆ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 1-3 அப்ப யாரு குற்றம் சாட்டுறவன் போக முடியாது. ಚಾಡಿ ಹೇಳೋರು ಹೋಗಕ್ಕಾಗಲ್ಲ. 15 ಯೆಹೋವನೇ, ನಿನ್ನ ಗುಡಾರದಲ್ಲಿ ಇಳುಕೊಂಡಿರುವುದಕ್ಕೆ ಯೋಗ್ಯನು ಯಾವನು? ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಪರ್ವತದಲ್ಲಿ ವಾಸಿಸತಕ್ಕವನು ಎಂಥವನಾಗಿರಬೇಕು? ಅವನು ಸಜ್ಜನನು, ನೀತಿವಂತನು, ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಸತ್ಯವಚನವನ್ನಾಡುವವನು ಆಗಿರಬೇಕು. ಅವನು ಚಾಡಿಯನ್ನು ಹೇಳದವನು, ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಅನ್ಯಾಯ ಮಾಡದವನು, ಯಾರನ್ನು ನಿಂದಿಸದವನು ಆಗಿರಬೇಕು. ஹalleluya. ಅಲ್ಲೆಲುಯ್ಯ. ஆவியானவர் சபைக்கு சொல்றவன் காதுள்ளவன் கேட்க கடவான். ಆತ್ಮರು ಸಭೆಗೆ ಹೇಳುವುದನ್ನು ಕಿವಿ ಉಳ್ಳವನು ஒவ்வொரு குடும்பத்தை யோசித்து பாரு. ಒಂದೊಂದು ಕುಟುಂಬವನ್ನು ಯೋಚಿಸಿ இன்னைக்கு ನೋಡಿ. நிறைய பேர் சொல்றாங்க, ಅನೇಕರು நான் ಹೇಳ್ತಾರೆ, பரலோகம் போவேன், ನಾನು ಪರಲೋಕ நான் பரலோகம் போவேன். நான் பரலோக வா, அவன் அப்படியே இழுத்துட்டு போறாரு. ಹಾಗೆ ಹೇಳ್ಕೊಂಡು நீ ಹೋಗ್ತಾರೆ. ரெடி ஆயிரு. ನೀ ರೆಡಿ ಆಗಿ யாரு பரலோகம் போவா? ಯಾರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗೋದು? கர்த்தாவே, கர்த்தர். யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? ಯಾರು ನಿನ್ನ ಗುಡಾರದಲ್ಲಿ Praise the ಇಳ್ಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ? Lord. ಅಲ್ಲೆಲುಯ್ಯ. யார் பரலோகத்தில் தங்குறது? ಯಾರು ಪರಲೋಕದಲ್ಲಿ யார் ವಾಸಿಸುವುದು? உம்முடைய பரிசுத்த பார்வத்தில் வாசம் பண்ணுவான்? ಯಾರು ಪರಿಶುದ್ಧ ಪರ್ವತದಲ್ಲಿ ವಾಸಿಸತಕ್ಕವನು? உத்தமனாய் நடந்து. ಸಜ್ಜನನಾಗಿದ್ದು உத்தம சுபாவம் இருக்கா? ಉತ್ತಮ ಸ್ವಭಾವ ಇದೆಯಾ? நல்லதும் ಒಳ್ಳೆಯದು, உத்தமம் ಉತ್ತಮ, உண்மை உள்ள ஊழியக்காரனே, ನಂಬಿಕಸ್ಥನಾದ ಸೇವಕನೇ, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால் ಸ್ವಲ್ಪದಲ್ಲಿ அநேகத்தின் அதிகாரி வைப்பேன். ಅನೇಕದಲ್ಲಿ ಅಧಿಕಾರ என்னுடைய எஜமானுடைய ನನ್ನ ಯಜಮಾನ சந்தோஷத்துக்குள் ಸಂತೋಷದ பிரவேசி. ಪ್ರವೇಶಿಸು. ஹalleluya. Hallelujah. யார் ஆண்டவருக்கு உத்தமனாய் இருக்கிறீங்க, ಯಾರು ದೇವರಿಗೆ எந்த ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿದ್ದೀರಾ, ஒரு ஊழியக்காரனாலும் சரி, ಯಾವೊಬ್ಬ ಸೇವಕನಾದ எந்த விசுவாசியானாலும் சரி, ಯಾವ ವಿಶ್ವಾಸಿ ಆದ್ರೂ ಸರಿ, உத்தமனாய் நடந்து. ಉತ್ತಮನಾಗಿ ನಡೆದು. நம்ம உத்தம இருக்கா? ಉತ್ತಮತೆ ಇದೆಯಾ? நம்ம நடத்தையில உத்தம இருக்கா? ನಡತೆಯಲ್ಲಿ இந்த ಉತ್ತಮತೆ. கால் எவ்வளவு பாவம் செய்ய போகிறது? ಕಾಲು ಎಷ್ಟು ಪಾಪ இந்த ಮಾಡಬಹುದು? கை எவ்வளவு பாவம் செய்ய போகிறது? ಎಷ್ಟು ಪಾಪ இந்த ಮಾಡಬಹುದು? வாய் எவ்வளவு பாவம் செய்ய போகிறது? ಎಷ್ಟು ಪಾಪ ಮಾಡುತ್ತೆ? உத்தமனா நடக்க முடியுதா? ಉತ್ತಮನಾಗಿ ನಡೆಯಕ್ಕಾಗತ್ತಾ? நீதியை நடப்பித்து ನೀತಿಯನ್ನು ನಡೆಸಿ மனசார சத்தியத்தை பேசுறவன் தானே. ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಸತ್ಯವಚನ ನಾಡುವವನು. உன் வாயிலிருந்து ನಿನ್ನ ಬಾಯಿಂದ சத்தியம், சத்திய, சத்தியத்தை அறிவீர்கள், ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಿರಿ. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ಸತ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ உன் ಮಾಡುತ್ತದೆ. வாயிலிருந்து ನಿಮ್ಮ ಬಾಯಿಂದ இயேசுனுடைய ಯೇಸುವಿನ வார்த்தைகள் ವಾಕ್ಯ அதிகமாய் ಅಧಿಕವಾಗಿ புறப்படணும். ಹೊರಡಬೇಕು. 24 மணிக்கூர்ல 24 ಗಂಟೆಗಳು. எத்தனை மணிக்கூர் ಎಷ್ಟು நீ ಗಂಟೆಗಳು ஜெபிக்கிற, ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀಯ, ஆராதிக்கிற, ಆರಾಧಿಸ್ತೀಯ, வசனம் படிக்கிற, ವಾಕ್ಯ ಓದ್ತೀಯ, எத்தனை மணிக்கூர் ಎಷ್ಟು உன் ಗಂಟೆಗಳು வாயிலிருந்து ನಿನ್ನ ಬಾಯಿ இயேசுனுடைய ಯೇಸುವಿನ வார்த்தைகள் ವಾಕ್ಯ புறப்படுகிறது. ಹೊರಡುತ್ತದೆ. அவன் தான் பரலோகம் போக முடியும். ಅವನೇ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಕ್ ಸಾಧ್ಯ. இன்னைக்கு அநேகர் பார்த்தால் ಅನೇಕರು ನೋಡಿ உலக பேச்சுதான், ಲೋಕದ ಮಾತು வாயிலிருந்து ಬಾಯಿಂದ அநேக புறப்படுகிறது. ಅನೇಕ ಹೊರಡುತ್ತೆ. அநேகர் குடும்ப பேச்சுதான் ಅನೇಕರಲ್ಲಿ ಕುಟುಂಬ வாயிலிருந்து புறப்படுகிறது. ಬಾಯಿಂದ ಹೊರಡುತ್ತೆ. அப்ப சாத்தான் தான் வாயிலிருந்து புறப்படுகிறான். ಸೈತಾನ ನಿಮ್ಮ ಬಾಯಿಂದ ಹೊರಡುತ್ತಾನೆ. எங்க சத்தியம் புறப்படுகிறது? ಎಲ್ಲಿ ಸತ್ಯ ಹೊರಡುತ್ತಾ ಇದೆ? அவன் தன் நாவினால் குறங்கூறாமலும். ಅವನು ತನ್ನ ನಾಲಿಗೆಯಿಂದ ದೂರ ಹೇಳದೆಯೋ, Praise the Lord. அத குற்றம் சாட்டாமலும். ದೂರ ಹೇಳದೆಯೋ. குற்றம் சாட்டுறது என்னன்னா, ಚಾಡಿ ಹೇಳೋದಂದ್ರೆ ಏನಂದ್ರೆ முன்னாடி பேச மாட்டான், ಮುಂದೆ ಮಾತಾಡೋದು, முன்னாடி சோத்திரம் என்னுவான். ಮುಂದೆ ಸ್ತೋತ್ರ அது ಅಂತ. திருடனுங்க, ಕಳ್ರು முன்னாடி சோத்திரம் என்னுவான், ಮುಂದೆ ಸ್ತೋತ್ರ ಅಂತ. பின்னாடி. ಹಿಂದೆ இன்னைக்கு நிறைய தாய்மார் தான் நரகத்துக்கு போவாங்க. ಅನೇಕ ತಾಯಿಂದ್ರೆ ನರಕಕ್ಕೆ ಹೋಗ. சாத்தா அதுக்குன்னு ஒரு தாயை கொடுத்திருப்பா, ಸೈತಾನ್ ಅದಕ್ಕೆ ಒಂದು ತಾಯಿ ஒரு ಕೊಡ್ತಾರೆ, அண்ணனை கொடுத்திருப்பா, ಒಂದು ಅಣ್ಣನ್ ஒரு ಕೊಡ್ತಾರೆ, தங்கச்சியை கொடுத்திருப்பா, ಒಂದು ತಂಗಿನ சொந்த ಕೊಡ್ತಾರೆ, பந்தம் கொடுத்திருப்பா. ಬಂದು ಬಾಂಧವನ್ குற்றம் ಕೊಡ್ತಾರೆ. சாட்டுறதை கேட்கறதுக்கு. ಚಾಡಿ ಹೇಳೋದನ್ನ ஆனா ಕೇಳೋದಕ್ಕೆ. ஆவியானவர் சபையில் காதுள்ளவன் கேட்கிற வசனத்தை சொல்றாரு. ಆತ್ಮರು ಹೇಳೋದನ್ನ ಸಭೆಗೆ ಕಿವಿಳೋನ್ நீ ಕೇಳಿ நரகத்துக்கு போறதுக்கு ನೀ ನರಕಕ್ಕೆ அநேக ಹೋಗಕ್ಕೆ குற்றம் சாட்டுகளை கேட்டுட்டே இருக்கிற. ಅನೇಕ ದೂರುಗಳನ್ನ ಕೇಳ್ತಾರೆ. சர்ப்பம் ஊதுது, ಸರ್ಪ ಊದುತ್ತೆ. கேளம்மா, ಕೇ- கேளக்க, கேளு சிஸ்டர், ಕೇಳಿ ಸಹೋದರಿ, ஊதுது பாரு. ಊದುತ್ತೆ ನೋಡಿ. Praise the Lord. Praise the Lord. நாக்குல நக்கு பாரு, நக்குமா பாம்பு, ನಾಲಿಗೆಯಲ್ಲಿ அவன் காதை வந்து நக்குது பாரு. ಕಿವಿಯನ್ನ ನೆಕ್ಕುತ್ತೆ. வெக்கம் கேட்ட கிறிஸ்தவர்கள். ನಾಚಿಕೆಗೆಟ್ಟ. அல்லேலூயா. அல்லேலூயா. புறம் பாருங்க, புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீமை செய்யாமலும். ಚಾಡಿ ಹೇಳದವನು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಅನ್ಯಾಯ ಮಾಡದವನು. அன்பா வராங்க, ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. ஊழியக்காரன் அன்பா வரான், ಸೇವಕರು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. விசுவாசி அன்பா வரான். ವಿಶ್ವಾಸಿಗಳು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. இதுக்கு
ಏನಕ್ಕೆ? ஏமாற்றுகிறதுக்கு. ವಂಚಿಸುವುದಕ್ಕೆ. ஆனா இங்க சொல்கிறாரு, ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, அப்ப எத்தனை ஊழியர்கள், ಎಷ್ಟು ಸೇವಕರು, எத்தனை விசுவாசி, ಎಷ್ಟು ವಿಶ್ವಾಸಿಗಳು, எத்தனை பேரை ஏமாற்றிட்டு இருக்கிற, ಎಷ್ಟು ಬಾರಿ ವಂಚಿಸ, ஒருவனும் ಒಬ್ಬನು பரலோகம் போக முடியாது. ಹೋಗಕ್ಕಾಗಲ್ಲ. நீ என்ன அறிக்கையிட்டு ஜெபிச்சாலும் சரி, ಅರಿಕೆಟ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು, உன் சரீரம் கரைப்படுகிறது. ನಿನ್ನ ಶರೀರ ಕರೆ உன் ಆಗುತ್ತೆ, ரட்சிப்பின் ನಿನ್ನ ರಕ್ಷಣೆಯ வஸ்திர கரைப்படுகிறது. ಆಗುತ್ತೆ. யாருக்கும் துரோகம் பண்ண கூடாதாம். ಯಾರಿಗೂ ದ್ರೋಹ ಮಾಡಬಾರದು. ஒரு பைசா கூட துரோகம் பண்ண கூடாதாம். ಒಂದು ಪೈಸೆಯನ್ನು ದ್ರೋಹ நீ ಮಾಡಬಾರದು. இன்னொரு மனுஷனுக்கு பணம் கொடுக்கணும். ನೀನ್ ಇನ್ನೊಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ದುಡ್ಡು நீ ಕೊಡು, கொடுக்காம இருந்தால் ನೀ ಕೊಡದಲೇ நீ ಇದ್ರೆ துரோகம் பண்ணின, ನೀನ್ ದ್ರೋಹ நீ ಮಾಡಿ, போக முடியாது பரலோகம். ನೀನ್ ಹೋಗಕ್ಕಾಗಲ್ಲ தன் ಪರಲೋಕಕ್ಕೆ. அயலான் மேல் பாரு சொல்லப்படும் திந்தையை பேச்சை எடுக்காமல் இருக்கிறான். ಹೇಳಲ್ಪಡುವ ಮಾತನ್ನು ಎತ್ತದಲ್ಲೇ ಇರ್ತಾನೆ. அயலான் ತನ್ನ பக்கத்து ನೆರೆಯವರೇ, வீடு ಪಕ್ಕದವನು இல்ல விசுவாசி, ಇಲ್ಲ ವಿಶ್ವಾಸಿ, அயலான் ನೆರೆಯವರೇ, அவனை பற்றி ಅವನ ಬಗ್ಗೆ ஒரு வார்த்தை ಒಂದು ಮಾತು சொல்லக்கூடாதான். ಹೇಳಬಾರ್ದು. அப்ப எப்படி பரலம் போறேன்ற ಹೇಗೆ ಪರಲೋಕಕ್ಕೆ அதுக்கு ಹೋಗ್ತೀಯ? ஆண்டவர் சொன்னார், ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳಿದ್ರು, ஜீவனுக்கு போகிற வாசல் ಜೀವಕ್ಕೆ ಹೋಗುವ ಮಾರ್ಗ இடுக்கம், ಇಕ್ಕಟ್ಟು, நெருக்கம், ದಾರಿ ಬಿಕ್ಕಟ್ಟು, அதில் பிரவேசிக்கிறவர்கள் சிலர், ಅದರಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸುವವರು ಕೆಲವರು, அவர்களுடைய கனியினாலே அவர்களை அறிவீர்கள். ಅವರ ಫಲಗಳಿಂದ ಅವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಿರಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எடுத்துக்கொள்ள கைவிடப்படக்கூடாது. ಎತ್ತಲ್ಪಡಬೇಕು, ಕೈ ಬಿಡಲ್ಪಡಬಾರದು. நீங்கள் பரிசுத்தமாகணும் என்று சொல்லிதான். ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಬೇಕೆಂಬುದಕ್ಕೇನೆ சங்கீதம் சொல்லியாச்சு. ಕೀರ್ತನೆ ಹೇಳಿ ಆಯ್ತು. இப்ப அடுத்து ಮುಂದೆ யோவான் ಯೋಹಾನ 8 8ನೇ ಅಧ್ಯಾಯ 43 43 44 44. படிங்க. ನೀವು ನನ್ನ ಮಾತನ್ನು ಗ್ರಹಿಸದೆ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? ನನ್ನ ಬೋಧನೆಗೆ ಕಿವಿಗೊಡಲಾರದೆ ಇರುವುದೇ ಕಾರಣ. ಸೈತಾನನು ನಿಮ್ಮ ತಂದೆ. படிங்க. ನೀವು ಆ ತಂದೆಯಿಂದ ಹುಟ್ಟಿದವರಾಗಿದ್ದು ನಿಮ್ಮ ತಂದೆಯ ದುರೀಚೆಗಳನ್ನೇ ನಡೆಸಬೇಕೆಂದಿದ್ದೀರಿ. ಅವನು ಆದಿಯಿಂದಲೂ ಕೊಲೆಗಾರನಾಗಿದ್ದು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಿಲ್ಲಲಿಲ್ಲ. ಅವನಲ್ಲಿ ಸತ್ಯವು ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. ಅವನು ಸುಳ್ಳಾಡುವಾಗ ಸ್ವಭಾವಾನುಸಾರವಾಗಿ ಆಡುತ್ತಾನೆ. ಅವನು ಸುಳ್ಳುಗಾರನು, ಸುಳ್ಳಿಗೆ ಮೂಲ ಪುರುಷನೂ ಆಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரைஸ் தி லார்ಡ್. இந்த சுபாவம் நமக்குள்ள இருக்க கூடாது. ಈ ಸ್ವಭಾವ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬಾರದು. இல்லனா முத்திரை போட்டுருவான். ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಮುದ್ರೆ ಹಾಕ್ತಾನೆ. நீ கைவிடப்பட்டால், ನೀ ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ರೆ தப்ப முடியாது. ತಪ್ಪಿಸ್ಕೊಳ್ಳಕ್ ಆಗಲ್ಲ. ஏன்னா அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த டைம், ಅವನಿಗೆ ದೇವ್ರು ಕೊಟ್ಟ ಟೈಮ್ 7 வருஷம். 7 ವರ್ಷ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதுல தப்பிக்கத்தான் இந்த வசனத்தை நாங்கள் உங்களுக்கு கிளியரா சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ಇದರಲ್ಲಿ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಾವು ವಾಕ್ಯವನ್ನು ಬಿಡಿಸಿ என் வசனத்தின் அறியாமல் இருக்கிறீர்கள். ಯಾಕೆ ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ತಿಳಿಯದೇ ಇದ್ದೀರಾ? ஐயா, ரட்சிக்கப்பட்டவனுக்கு எழுதப்பட்டது. ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವನಿಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. என் ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் வசனத்தை ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು நீங்கள் ನೀವು ஏன் ಯಾಕೆ அறியாதிருக்கிற? ತಿಳಿಯದೇ ಇದ್ದೀರಾ? அதுக்குதான் ಅದಕ್ಕೇನೆ நீ போய் சொல்ற, ನೀ ಸುಳ್ಳು நீ ಹೇಳ್ತೀಯ, குற்றம் சாட்டுற. ನೀನು ತಪ್ಪೋರಿಸ್ತೀಯ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ வசனத்தை அறிந்திருந்தால் ವಾಕ್ಯವನ್ನು ತಿಳಿದಿದ್ರೆ ஏன் நீ பாவம் செய்கிற? ಯಾಕೆ ಪಾಪ ಮಾಡ್ತೀಯ? அப்ப நீ வசனத்தை படிக்கிறவன் தான். ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿದವನು வசனத்தை புரட்டி புரட்டி படிக்கிறவன் தான். ವಾಕ್ಯವನ್ನು ತಿರುಗಿಸಿ ஆனால் ಆದ್ರೆ பைபிள் சொல்கிறது, ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? ನನ್ನ ವಾಕ್ಯಗಳು ಯಾಕೆ ಅರಿಯದೇ ಇದ್ದೀರಾ? என் உபதேசத்தை ನನ್ನ ಬೋಧನೆಗೆ கேட்க மனதிலா இருக்கிற அல்லவா? ಕೇಳೋದಕ್ಕೆ ಮನಸ್ಸಿಲ್ಲ ಅಲ್ವಾ? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ಪ್ರೈಸ್ ஏன் ಯಾಕೆ ஏன் அறியாம இருக்கிற? ಯಾಕೆ ಕೇಳದಲ್ಲ? கேட்க ಕೇಳುವುದಕ್ಕೆ மனசில்ல. ಮನಸ್ಸಿಲ್ಲ. சத்தியத்தை கேட்க மனசில்ல. ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಕ್ ಮನಸ್ಸಿಲ್ಲ. ஆசீர்வாதத்தை கேட்டா ಆಶೀರ್ವಾದನ ಕೇಳ அப்படியே நல்லா கேட்பாங்க. ಹಾಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳ್ತಾರೆ. பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தியத்தை கேளு. ಈ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳು. பிரைஸ் தி லார்ட். சத்தியத்தை உங்களுக்கு சத்ருவானேனோ? ಸತ್ಯವನ್ನು ಹೇಳಿ ನಿಮಗೆ ಶತ್ರುವಾದೇನು? பிரைஸ் தி லார்ட். என்ன தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான். ದೇವರಿಂದ ಉಂಟಾದವರು ದೇವರ ಮಾತಿಗೆ ಕಿವಿ ಕೊಡ್ತಾರೆ. இங்க என்ன சொல்லுது? நீ ஏன் கவனிக்காத இருக்கிற? ಯಾಕೆ ಗಮನಿಸ್ತಲೇ? தேவனால் உண்டானால், ದೇವರಿಂದ ಉಂಟಾದ தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಡ್ತೀಯ. நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் ನೀವು ದೇವರಿಂದ ಉಂಟಾಗದೆ செவி கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்றால் ಕಿವಿ ಕೊಡದಲೇ ಇದ್ದೀರಾ ಅಂತಾರೆ. பிரைஸ் தி லார்ட். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது 8:47 47 8ನೇ ಅಧ್ಯಾಯ 47ನೇ ವಚನ. செவி கூடாமல் இருக்கிறேன். ಕಿವಿ ಕೊಡದಲೇ ಇದ್ದೀಯ. சர்ச்சுக்குள்ளதான் வந்து உட்கார்ந்து இருப்பேன். ಸಭೆ ಒಳಗೆ ಬಂದು ಕೂತಿದ್ಯಾ, கொடுக்க மாட்டேன் செவிய. ಕಿವಿ ಕೊಡಲ್ಲ ಅಂತೀಯ. ஹல்லேலூயா.
ஏன்னா சாத்தான் எப்பவுமே நம்மளை எதிர்த்துட்டு தான் இருப்பான். ಸೈತಾನ ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ಎದುರಿಸ್ತಾನೆ ஏன்னா உனக்குள்ள இருக்கிறவன் அவன். ನಿಮ್ಮೊಳಗಿರುವ நீ வசனத்துக்கு செவி கொடுக்க மாட்ட. ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಡಲ್ಲ. நாங்க கண்டிப்போம். ನಾವು நீ ಖಂಡಿಸ್ತೀವಿ. ஏதோ ஒரு யோசனை வந்து உள்ள உட்கார்ந்து இருப்ப. ನೀನು ಏನೋ ಒಂದು ಯೋಚನೆ ಒಳಗೆ நீ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದೀಯ. பிசாச வந்து உட்கார்ந்து இருந்த பிரயோஜனம் இல்ல. ಸೈತಾನಾಗ ಬಂದು ಕೂತ್ಕೊಂಡು ஹalleluya. பாருங்க, யார் வசனத்துல நிலைநிற்கலையோ, ಯಾರು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿಲ್ವೋ, இது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எழுதப்பட்டது. ಇದು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರಿಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நீங்கள் ನೀವು உங்கள் ನಿಮ್ಮ பிசாச பிதாவாகிய ತಂದೆಯಾದ பிசாச உண்டானவர்கள். ಸೈತಾನನಿಂದ ಉಂಟಾದವರು யாரு? ಯಾರು? ஆண்டவருடைய ದೇವರ வசனத்துக்கு ವಾಕ್ಯಕ್ಕೆ செவி கொடாமல் இருக்கிறீங்க. ಕಿವಿ ಕೊಡದಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ. வசனத்துல நிலைநிற்காம இருக்கிறீங்க. ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ದ வசனத்தை குறித்து கேள்வி கேட்கிறீங்க. ವಾಕ್ಯನ ಇಟ್ಕೊಂಡು ಪ್ರಶ್ನೆ இவங்க ಮಾಡ್ತೀರಾ. அத்தனை பேரும் ಇವರೆಲ್ಲರೂ அவன் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். ತಂದೆಯಿಂದ ಸೈತಾನನಿಂದ ಹುಟ್ಟಿದವರು. உங்கள் பிசாசுடைய இச்சைகளை இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். ನಿಮ್ಮ ಸೈತಾನನಿಂದ ಇಚ್ಛೆಗಳನ್ನೇ ஹalleluya. அவனுடைய சுபாவத்தை, ಅವನ ಸ್ವಭಾವನ, அவனுடைய இச்சை, ಅವನ ಆಸೆ, அவனுடைய பேராசை, ಅವನ ಅತಿ ಆಸೆ, அவனுடைய எண்ணம், ಅವನ ಆಲೋಚನೆ, அவன் சுபாவம் எப்படியோ ಅವನ ಸ್ವಭಾವ ಹೇಗೋ அந்த பிசாசு சொரூபத்தை போல ಆ ಸೈತಾನನ அவன் ಸ್ವರೂಪ என்ன செய்கிறானோ ಅವನ ಏನ್ ಮಾಡ್ತಾನ அதைத்தான் நீ செஞ்சிட்டு இருக்கிற. ಅದನ್ನೇ ನೀನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀಯ. அதான் உன்னுடைய ஊழியம், ಅದೇ ನಿನ್ನ ಸೇವೆ, உன்னுடைய சபை. ನಿನ್ನ ಸಭೆ. பிசாசுடைய சித்தம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். ಪಿಶಾಚನ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலபானாய் இருக்கிறான். ಅವನು ಆದಿಂದಲೂ ಮನುಷ್ಯನ ಕೊಲೆ ಪಾತಕ. Praise the Lord. Praise the Lord. என்னவா ஆதியில கொண்டான் பாருங்க. ಏನಂತೆ ಆದಿಲಿಗೆ ಹಾಕ್ದ ನೋಡಿ. மனுஷ அது போன வசனத்துல சொல்லி இருக்கிறேன். ಹೋದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಿದೆ, மனுஷ கொலபானாய் இருக்கிறான். ಮನುಷ್ಯನ ಕೊಲೆ சத்தியவனத்தில்லாதபடி சத்தியத்தில் நிலைநிற்பதில்லை. ಸತ್ಯ ಅವನೇನಿಲ್ಲ, ಅವನು ಸತ್ಯದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳಲಿಲ್ಲ. இந்த பொய் சொல்றவன், ಸುಳ್ಳು ಹೇಳೋನು, குற்றம் சாட்டுறவன், ಚಾಡಿ ಹೇಳುವವನು, இயேசுவுக்குள்ள ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ நிலைநிற்காதவன் ನೆಲೆ ನಿಲ್ಲದವನು யாராரு? ಯಾರ್ಯಾರು இயேசுவுக்குள்ள ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ நிலைநிற்காம இருக்கிறானோ ನೆಲೆ ನಿಲ್ದಲ್ಲ அவன் பொய்யன். ಅವನು ಸುಳ್ಳುಗಾರನು. ஹalleluya. அவன் குற்றம் சாட்டுறவன். ಅವನು ತಪ್ಪೋರಿಸುವ. யாராரு குற்றம் சாட்டுற இந்த காதுல கேக்குறீங்க? ಯಾರು ಚಾಡಿ ಮಾತನ್ನು ಕಿವಿ இன்னொரு ஆளுக்கு போன்ல, இப்ப போன்ல தான் பேசுவான். ಈಗ ಫೋನ್ ಅಲ್ಲೇ ಮಾತಾಡೋದು. அம்மா அப்படி சொல்லிட்டா, ಅಮ್ಮ ಹಂಗೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟ, இவ இப்படி சொல்லிட்டா, ಇವನ್ ಹಿಂಗೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟ, உடனே போன் பறக்கும். ತಕ್ಷಣ ಫೋನ್ ಹೋಗುತ್ತೆ. நீங்க அனைவரும் ನೀವೆಲ್ಲರೂ பிசாசுடைய இச்சையை நிறைவேற்றி கொண்டிருக்கிற. ಸೈತಾನನ ಇಚ್ಛೆಗಳನ್ನು ನೆರವೇರಿಸ್ತಾ நீ ಇದ್ದೀರಾ. பரலோகத்து போகணும்னு நிறைவேற்றல. ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗೋದನ್ನ ನೆರವೇರಿಸ್ತೀರಾ. உன் ஆத்துமாவை ನಿನ್ನ ಆತ್ಮವನ್ನ நீ ನಷ್ಟಪಡಿಸಿ கொண்டிருக்கிறாய். ನಷ್ಟ ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ. அடுத்து சொல்கிறார், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறபடியினால். ಅವನು ಸುಳ್ಳುಗಾರನು, ಸುಳ್ಳಿಗೆ ಮೂಲ ಪುರುಷನು ಆಗಿದ್ದಾನೆ. சாத்தானுடைய ஆயுதம் ಸೈತಾನನ பொய். ಸುಳ್ಳು. பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான். ಸುಳ್ಳಿಗೆ ತಂದೆ அவன் ಆಗಿದ್ದಾನೆ. பொய் பேசும்போது ಅವನು ಸುಳ್ಳಾಡುವಾಗ தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ಸ್ವಭಾವಾನುಸಾರವಾಗಿ ಆಡುತ್ತಾನೆ. இன்னைக்கு ಅನೇಕರು வீட்டுல உட்கார்ந்து ಮನೇಲಿ ಕೂತ್ಕೊಂಡು அவங்களே கற்பனை பண்றது, ಅವರೇ ಕಲ್ಪನೆ அவங்களே கற்பனை பண்ணி, ಅವರೇ ಕಲ್ಪನೆ அவங்களே குற்றத்தை உருவாக்கி, ಅವರೇ ತಪ್ಪನ್ನು ಉಂಟು அவங்களே பொய்யை உருவாக்கி, ಅವರೇ ಸುಳ್ಳು இவன் சாத்தான் சொரூபமாவே இருக்கிறான். ಸೈತಾನ್ ಸ್ವರೂಪಿಯಾಗಿ ಇದ್ದಾರೆ. எப்படி பொய் பேசாமல் இருக்க முடியும்? ಹೇಗೆ ಸುಳ್ಳು ಹೇಳದಲ್ಲಿ ಇರಕ್ಕಾಗುತ್ತೆ? ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. எப்படி பொய் பேசாமல் இருக்க முடியும்? ಹೇಗೆ ಸುಳ್ಳು ಹೇಳದಲ್ಲಿ ಇರಕ್ಕಾಗುತ್ತೆ? தேவைப்பட்டால் ಬೇಕಾದ್ರೆ பொய் சொல்லலாம். ಸುಳ್ಳು ಹೇಳ್ಬಹುದು. ஹalleluya. ஹalleluya. நம்ம எதுக்கு தேவை வருதோ ಏನಕ್ಕೆ ಅವಶ್ಯಕತೆ ಬರುತ್ತೆ அப்பெல்லாம் பொய் சொல்கிறோம். ಅವಾಗೆಲ್ಲ ಸುಳ್ಳು ಹೇಳ್ತೀವಿ. Praise the Lord. நமக்கு தேவைப்படுமா மாத்திரம் தான் பொய் சொல்லலாம். ನಮಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಬಿದ್ದಾಗ ಮಾತ್ರ ಸುಳ್ಳು பொய் ಹೇಳೋದು. சாவை தேடும். ಸುಳ್ಳು ಸಾವನ್ನು ಹುಡುಕುತ್ತೆ. ஹalleluya. Hallelujah. நீ மரணத்தை தேடிக் கொண்டிருக்கிறாய். ನೀನು ಮರಣವನ್ನು ಹುಡುಕ್ತಾ ಇದೀಯಾ. ஆவியானவர் சபைக்கு சொல்றவன் காதுள்ளவன் கேட்க கடவன். ಆತ್ಮನು ಸಭೆಗೆ ಹೇಳುವುದನ್ನು ಕಿವಿ ಹೇಳುವವನು ಕೇಳು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Praise the Lord. பொய் சாட்சி நியாய தீர்ப்பை கொண்டு வரும். ಸುಳ್ಳಿನ ಸಾಕ್ಷಿ ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು ತರುತ್ತದೆ. சத்தியமா நான் போய் சொல்லவே இல்லை. ಸತ್ಯವಾಗಿ ನಾನು ಸುಳ್ಳು ಹೇಳಲಿಲ್ಲ. நான் அப்படி சொல்லவே இல்லை. ನಾನು ಹಾಗೆ ಹೇಳಲೇ ಇಲ್ಲ. ஹalleluya. தந்திரமா தப்பிக்கிறாங்க பாருங்க. ತಂತ್ರವಾಗಿ ತಪ್ಪಿಸ್ಕೊಳ್ತಾರೆ ನೋಡಿ. ஆள் நியாயம் தீர்ப்பை பொய் பேசுறவன் நாசம் அடைவான். ಸುಳ್ಳು ಹೇಳುವವನು ನಾಶ ಹೊಂದುತ್ತಾನೆ. யாராரு பொய் சொல்கிறியோ, ಯಾರ್ಯಾರು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾರೆ, வேதம் சொல்கிறது, ವಾಕ್ಯ அவன் ಹೇಳುತ್ತೆ, நாசம் அடைவான். ಅವನು ನಾಶ ಹೊಂದುತ್ತಾನೆ. பொய் சொல்லாமல் எப்படி வாழ முடியும்? ಸುಳ್ಳು ಹೇಳ್ದಲ್ಲ ಹೇಗೆ ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯ?
அவனுடைய இச்சையை நிறைவேற்றான். ಅವನ ಇಚ್ಛೆನ அவன் ನೆರವೇರಿಸ್ತಾನೆ. சத்தியத்துல நிலைநிற்கல. ಅವನು ಸತ್ಯದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿಲ್ಲ. சாத்தான் சத்தியத்துல நிலைநிற்கல. ಸೈತಾನನು ಸತ್ಯದಲ್ಲಿ நீ ನಿಂತಿಲ್ಲ. சத்தியத்துல நிலைநிற்கல. ನೀನು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಿಂತಿಲ್ಲ. சாத்தானுடைய இச்சை ಸೈತಾನನ நீ ಇಚ್ಛೆ போய் பேசு, ನೀ ಸುಳ್ಳು ಹೇಳು. நீ போய் பேசு, ನೀ ಸುಳ್ಳು ಹೇಳು. நீ குற்றம் சாட்டு. ನೀನು ದೂರ இது ಓಡಿಸು. சாத்தானுடைய கிரியை. ಇದು ಸೈತಾನನ ஏன்னா ಕ್ರಿಯೆ. இது வரப்போகிற அந்தி கிறிஸ்துனுடைய கிரியை. ಬರಲಿರುವ ಅಂತ್ಯಕ್ರಿಸ್ತನ ಕ್ರಿಯೆ. ஹல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் வசனம் சொல்கிறது, ಆದ್ರೆ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, நாவு ನಾಲಿಗೆ பொய்தான். ಸುಳ್ಳೆ. இந்த நாக்கு ಈ ನಾಲಿಗೆ பொய்தான். ಸುಳ್ಳೆ. பிசாசு பொய்யனும் ಸುಳ್ಳಿಗೆ ಸೈತಾನನ பொய்க்கு ಸುಳ್ಳುಗಾರನು. பிதாவும். ಸುಳ್ಳಿಗೆ ಮೂಲ பிரைஸ் ಪುರುಷನು. தி லார்ட். அவன் பாருங்க, பொய்யனும் ಸುಳ್ಳುಗಾರನು பொய்க்கு பிதாவும். ಸುಳ್ಳಿಗೆ ಮೂಲ ಪುರುಷನು. பிசாசின் முக்கிய காரணம் ಸೈತಾನನ ಮುಖ್ಯ ಕಾರ್ಯ பொய். ಸುಳ್ಳು. ஆனால் ಆದ್ರೆ நம்ம பார்வைக்கு ನಮ್ಮ ದೃಷ್ಟಿಗೆ எப்படி தெரியும்? ಹೇಗೆ ಗೊತ್ತು? தேவனுக்கு தெரியும். ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. நம்ம பார்வைக்கு பொய் சொல்றது எப்படின்னு தெரியுதோ, ನಮ್ಮ ದೃಷ್ಟಿಗೆ ಸುಳ್ಳು ಹೇಳೋದು ಎಷ್ಟು தெரியலையோ, ಗೊತ್ತಿಲ್ಲವೋ தேவனுக்கு தெரியும். ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. சிலருடைய பாவங்கள் ಕೆಲವರ ಪಾಪ வெளியரங்கமாய் இருந்து ಬಹಿರಂಗವಾಗಿ நியாயம் தீர்ப்புக்கு ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೆ முந்திக் கொள்ளும். நீ ಮುಂದಾಗಿರುತ್ತೆ. செய்கிற தவறு ನೀ ಮಾಡುವ ತಪ್ಪು நீ மறந்து விடலாம். ನೀನು ಮರ್ತೋಗ್ಬೋದು. உனக்கு ஒரு நியாயம் தீர்ப்புண்டு. ನಿನಗೊಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿದೆ. அந்த நியாயம் தீர்ப்புல ಆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಲ್ಲಿ தேவன் ದೇವರು அங்கே வெளியரங்கமாய். ಬಹಿರಂಗವಾಗಿ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ எப்படி ஒரு டிவில ಹೇಗೆ ಟಿವಿಯಲ್ಲಿ எப்படி மெசேஜ் பாக்குற, ಮೆಸೇಜ್ ನೋಡ್ತೀಯ, எப்படி பாட்ட பாக்குற, ಹೇಗೆ ಹಾಡು ನೋಡ್ತೀಯ, அதே போல ಅದೇ ರೀತಿ அங்க ಅಲ್ಲಿ வெளியரங்கமாக உன்னை வெளிப்படுத்துவார். ಬಹಿರಂಗವಾಗಿ ಪ್ರಕಟಪಡಿಸ್ತಾರೆ. ஹல்லேலூயா. உன்னுடைய ஒரு பொய், ನಿನ್ನ ಒಂದು ಸುಳ್ಳು, அந்த பாவம் ಆ ಪಾಪ முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறது. ಪೂರ್ಣ ಶರೀರವನ್ನೇ ಕರೆ ಮಾಡುತ್ತೆ. ஒரே ஒரு பொய், ಒಂದೇ ಒಂದು ಸುಳ್ಳು, சாத்தானுடைய இச்சை ಸೈತಾನನ ಇಚ್ಛೆ உச்சந்தலையிலிருந்து ನೆತ್ತಿ இந்த ಕಾಲ உள்ளங்கால் வர ಅಂಗಾಲಿನ உன்னை ನಿನ್ನನ್ನು கரைப்படுத்துகிறது. ಕರೆ ಮಾಡುತ್ತೆ. அந்த கரையில இருந்து நீ தப்ப முடியாது. ಆ ಕರೆಯಿಂದ ನೀನು ತಪ್ಪಿಸ್ಕೊಳ್ಳಕ್ ಆಗಲ್ಲ. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆவேலுக்கு விரோதமாக எழும்பி ಹೇಬೇಲನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದು அவனை கொலை செய்தான். ಅವನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡ್ದ. பிரைஸ் தி லார்ட். இதுதான் பொய். ಇದೇ ಸುಳ್ಳು. வெளிப்பாடு 16:13. ಪ್ರಕಟಣೆ 16ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಚನ. ಮತ್ತು ಘಟಸರ್ಪ, ಮೃಗ, ಸುಳ್ಳು ಪ್ರವಾದಿ ಇವರ ಬಾಯಿಗಳಿಂದ ಕಪ್ಪೆಗಳಂತಿದ್ದ 3 ಅಶುದ್ಧಾತ್ಮಗಳು ಬರುವುದನ್ನು ಕಂಡೆನು. பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுது, ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ, யாரு வாயிலிருந்து புறப்பட்டதா? ಯಾವ ಬಾಯಿಂದ ಹೊರಟಂತೆ? ஹல்லேலூயா. அப்பொழுது ಆಗ வலு சர்ப்பத்தின் வாயிலிருந்தும் ಘಟ ಸರ್ಪನ ಬಾಯಿಯಿಂದ, மிருகத்தின் வாயிலிருந்தும் ಮೃಗದ ಬಾಯಿಂದ, கள்ளத்தின் வாயிலிருந்தும் ಕಳ್ಳ ಪ್ರವಾದಿ ಬಾಯಿ, தவளைக்கு ಕಪ್ಪೆಗೆ ஒப்பான ಸಮವಾದ 3 அசுத்த ಅಶುದ್ಧ ஆவிகள் ಆತ್ಮಗಳು புறப்பட்டது. ಹೊರಟವು. ஹல்லேலூயா. அப்போ வாயிலிருந்து ನಿನ್ನ ಬಾಯಿಂದ வருகிற பொய், ಬರುವ ಸುಳ್ಳು, ஹல்லேலூயா. கள்ள தீர்க்கதரிசி பாரு, ಕಳ್ಳ ಪ್ರವಾದಿ ನೋಡು, கள்ள ஊழியர்கள், ಕಳ್ಳ ಸೇವಕರು, அவனுடைய வாயிலிருந்து ಅವರ ಬಾಯಿಂದ என்ன புறப்படுது? ಏನು ಹೊರಟಿತ್ತು? பொய், ಸುಳ್ಳು, குற்றம் சாட்டு ஆவிகள் ತಪ್ಪುರಿಸುವ ಆತ್ಮ தேவனுக்கு விரோதமாய் ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ புறப்படுகிறது. ಹರಡುತ್ತದೆ. அப்படி சொல்கிறவனால அற்புதம் செய்ய முடியும் என்று வேதம் சொல்கிறது. ಆ ರೀತಿ ಹೇಳುವ ನಂತರ ಅದ್ಭುತ ஹல்லேலூயா. ಮಾಡುತ್ತೆ. இந்த கள்ள தீர்க்கதரிசி எப்படி எப்பவும் விஸ்வ வீடுகள் போய்க்கொண்டே இருப்பார்கள். ಕಳ್ಳ ಪ್ರವಾದಿಗಳು ಯಾವಾಗಲೂ ಸುಳ್ಳಿನ ವಿಷ ಮನೆ ಹೋಗ್ತಾನೆ இந்த ಇರ್ತಾರೆ. கள்ள தீர்க்கதரிசிಗಳ வேலை என்ன தெரியுமா? ಕಳ್ಳ ಪ್ರವಾದಿಗಳ ಕೆಲಸ எப்பவும் ಯಾವಾಗಲೂ விசுவாசி வீடுகள் ವಿಶ್ವಾಸಿಗಳ போய்க்கொண்டே ಮನೆಗೆ இருப்பார்கள். ಹೋಗ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. அங்க ஊழியம், ಅಲ್ಲಿ ಸೇವೆ, இங்க ஊழியம். ಇಲ್ಲಿ ಸೇವೆ. ஹல்லேலூயா. இவங்களுடைய வேலையே அதுதான். ನಮ್ಮ ಕೆಲಸನೇ ಅದೇನೆ. அங்க பிரேயர், ಅಲ್ಲಿ ಪ್ರೇಯರು, இங்க பிரேயர், ಇಲ್ಲಿ ಪ್ರೇಯರು, குடும்ப பிரேயர் இல்ல. ಕುಟುಂಬ ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களில ಎಷ್ಟೋ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ குடும்ப பிரேயர் இல்ல. ಕುಟುಂಬ ಪ್ರಾರ್ಥನೆ அங்க ಇಲ್ಲ. பிரேயர் இருக்குது, ಅಲ್ಲಿ ಪ್ರೇಯರ್ ಇದೆ, இங்க பிரேயர் இருக்குது. ಇಲ್ಲಿ ಪ್ರೇಯರ್ ಇದೆ. குடும்பம் சீர்கெட்டு கிடக்குது. ಕುಟುಂಬ ನಾಶವಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் குடும்பத்தை திருத்து. ಫಸ್ಟ್ ಕುಟುಂಬನ ತಿರುಗಿಸು. உன் குடும்பத்தை திருத்தலனா ನಿಮ್ಮ ಕುಟುಂಬನ ತಿರುಗಿಸಿ நீ எப்படி இன்னொரு ஆளை திருத்த முடியும்? ನೀನ್ ಹೇಗೆ ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ உன் ತಿರುಗಿಸಬಹುದು? மனைவியை திருத்தலனா, ನಿನ್ನ ಹೆಂಡತಿನ உன் பிள்ளைகளை ಬದಲಾಯಿಸು, திருத்தலனா, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ இல்ல ஊழியக்காரனை திருந்தலனா ಸೇವಕರೇ எப்படி ಬದಲಾಯಿಸಲು நம்ம ஊழியம் செய்ய முடியும்? ಹೇಗೆ ನಾವು ಸೇವೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ? இவர்கள் பாவங்களால் நிறைந்து, ಪಾಪಗಳಿಂದ ತುಂಬಿ, பிரைஸ் தி லார்ட். இப்படி வீடு வீடா போற ஊழியக்காரனுங்க ಹೀಗೆ ಮನ್ಮನೆ ಹೋಗೋ ಸೇವಕರು
கள்ள தீர்க்கதரிசிகள் ಕಳ್ಳ ಪ್ರವಾದಿಗಳು பாவங்களால் நிறைந்து ಪಾಪಗಳಿಂದ ತುಂಬಿ பார்வைக்காக நீண்ட நேரம் ஜெபம் பண்ணி ದೃಷ್ಟಿಗಾಗಿ ದೀರ್ಘ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ இந்த கள்ள தீர்க்கதரிசிகளோட வேலையை பாருங்க. ಕಳ್ಳ ಪ್ರವಾದಿಗಳ ಕೆಲಸ மனுஷன் பார்க்க மாதிரி ಮನುಷ್ಯ ನೋಡುವಂತೆ தெருவுல ஜெபிப்பான், ರೋಡಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ, எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ ಎಲ್ಲೆಲ್ಲೆಲ್ಲ அங்கெல்லாம் ஜெபிப்பான். ಅಲ್ಲೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஆவியானவர் சபைக்கு சொல்றவன் காதுள்ளவன் கேட்க கடவான். ಆತ್ಮರು ಸಭೆಗೆ ಹೇಳುವುದನ್ನು ಕಿವಿ ಹೇಳುವನು ಕೇಳಲಿ. எப்படி விசுவாச ஊழியக்காரன் ஏமாத்துகிறார்கள் ಹೇಗೆ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಸೇವಕರನ್ನು அதை குறித்து ವಂಚಿಸುತ್ತಾರೋ சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ಅದನ್ನು ಕುರಿತು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஹalleluya. ஹalleluya. பார்வைக்காக ದೃಷ್ಟಿಗಾಗಿ நீண்ட நேரம் ஜெபம். ದೀರ್ಘ ಪ್ರಾರ್ಥನೆ. ஹalleluya. ஹalleluya. விதைகளின் வீட்டுக்குள் ಹೃದಯದ ಮನೆಯಲ್ಲಿ பாருங்க எங்க பொம்பளைங்க இருப்புன்னு பாப்பாங்க. ಎಲ್ಲಿ ಸ್ತ್ರೀ ಇರ್ತಾರೆ ನೋಡ್ತಾರೆ. Praise the Lord. இந்த கள்ளத்தீர்க்கோட வேலை ಕಳ್ಳ ಪ್ರವಾದಿಗಳ விதைகள் வீட்டுக்குள் ವಿಧವೆಯರ ಮನೆಯಲ್ಲಿ பெண்களுடைய வீடுகளை இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து ಸ್ತ್ರೀಯರಿರುವ ಮನೆಗಳಲ್ಲಿ ಇಂಥವ್ರು ನುಗ್ಗಿ எங்க நுழைறாங்க? ಎಲ್ಲಿ இந்த ನುಗ್ಗುತ್ತಾರೆ? கள்ள ஊழியர்கள் ಕಳ್ಳ ಸೇವಕರು இப்படிதான் நுழைஞ்சு ಹೀಗೆ ನುಗ್ಗಿ அவர்களை வசப்படுத்துவார்கள். ಅವರನ್ನು ವಶ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ. ஹalleluya. நீயோ ನೀನಾದರೂ தேவனுடைய மனுஷனே ದೇವರ ಮನುಷ್ಯನೇ இவளை விட்டோடு. ಇವುಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗು. ஹalleluya. சிலர் அதை பாராட்டி ಕೆಲವರನ್ನು ಹೊಗಳಿ விசுவாசத்தை ವಿಶ್ವಾಸವನ್ನು ಬಿಟ್ಟು விழுந்து போனார்கள். ಬಿದ್ದು ಹೋದರು. பாரு, இன்னைக்கு வீடு விடா போறாங்களா பாராட்டுறாங்களா? ಮನೆ ಹೋಗ್ತಾರಂತ ಹೊಗಳ್ತಾರ. பாராட்டி ಹೊಗಳಿ விழுந்து போனார்கள். ಬಿದ್ದು ಹೋದ್ರು. இவர்கள் அக்கினி கடல் தள்ளப்பட்டன. ಇವರು ಅಗ್ನಿಯ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ದೊಬ್ಬಲ್ಪಟ್ರು. இந்த மிருகத்தின் வாயிலிருந்து புறப்பட அசுத்தாவிகள், ಮೃಗದ ಬಾಯಿಂದ ಹೊರಟ ಅಶುದ್ಧಾತ್ಮಗಳು, பொய்யின் ஆவிகள், ಸುಳ್ಳಿನ ದುರಾತ್ಮ, ஹalleluya, ஹalleluya, இந்த மிருகத்தின் வாயிலிருந்து ಮೃಗದ ಬಾಯಿಂದ புறப்படுகிறது ಹೊರಡುವುದು பொய்யின் ஆவி. ಸುಳ್ಳಿನ அப்ப அரசியல் தலைவனுடைய அரசியல்வாதிகளுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது பொய்யின் ஆவிகள். ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿಗಳ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವಂತದ್ದು ಸುಳ್ಳಿನ ದುರಾತ್ಮ. வெளிப்பாடு 16:14. ಪ್ರಕಟಣೆ 16ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನ. எடுத்துட்டு முடிக்கிறேன். ಇದನ್ನ ತಗೊಂಡು ಮುಗಿಸ್ತೇನೆ. படிங்க. ಓದಿ. அவர்கள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். ಮಹತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವ ದೆವ್ವಗಳು. அப்ப வரப்போகிற திருடன், ಬರಲಿರುವ ಕಳ್ಳ, சர்வாதிகாரி ಸರ್ವಾಧಿಕಾರಿ என்ன பண்ணுவானா? ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? அற்புதங்களை செய்வாங்களாம். ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் ಅನೇಕ ಸೇವಕರು அற்புதம் ಅದ್ಭುತ அற்புதம் ಅದ್ಭುತ அலையிறாங்க. ಅಲಿತಾರೆ. இயேசு இருக்கிறாரோ இல்லையோ, ಯೇಸು ಇದಾರೋ ಇಲ್ವೋ, எங்க அற்புதம் நடக்குது ಎಲ್ಲ ಅದ್ಭುತ அந்த ನಡೆಯುತ್ತೆ. செய்தி அதிகமா கேட்பாங்க, ಆ ಮೆಸೇಜ್ ಅನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಕೇಳ್ತಾರೆ, அதிகமா அலைவாங்க. ಅಧಿಕವಾಗಿ ಅಲಿತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. இங்கே பைபிள் சொல்லுகிறது, ಇಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ, அவர்கள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள், ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವ ಸೈತಾನನ ದುರಾತ್ಮ, வலு சர்ப்பத்தின் வாயிலிருந்து ಘಟ ಸರ್ಪನ அற்புதங்களை செய்யுமாம். ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೆ. மிருகம் பேசினது, ಮೃಗ ಮಾತಾಡಿತು, சர்ப்பம் பேசினது, ಸರ್ಪ ಮಾತಾಡಿತು, வலு கள்ள வாயிலிருந்து தவளைக்கு 3 அசுத்தாவிகள் புறப்பட்டன. ಕಳ್ಳ ತಿರುಗ ಪ್ರವಾದಿ ಬಾಯಿಂದ ಅಶುದ್ಧಾತ್ಮ 3 ಕಪ್ಪೆಗಳನ್ನು இவர்கள் அற்புதங்களை செய்ற பிசாசின் ஆவிகள். ಇವು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವ ಸೈತಾನನ கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து புறப்பட அசுத்தாவியானது ಕಳ್ಳ ಪ್ರವಾದಿಗಳ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವ ಅಶುದ್ಧಾತ್ಮ அற்புதங்களை செய்யும் பிசாசின் ஆவியாகும். ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವ ಸೈತಾನನ ದುರಾತ್ಮ. இந்த 3 அசுத்த ஆவிகளும் ಈ 3 ಅಶುದ್ಧಾತ್ಮಗಳು முழு உலகத்தையும் ಪೂರ್ಣ ಲೋಕವನ್ನು மனுஷனையும் வஞ்சிக்கிறது. ಮನುಷ್ಯನನ್ನು ವಂಚಿಸುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. நல்லா கவனிங்க. வலு சர்ப்பம் புறப்பட்டது அசுத்த ஆவியானது. ಘಟ ಸರ್ಪದಂತೆ ಹೊರಡುವುದು ಅಶುದ್ಧಾತ್ಮವು, குற்றம் சாட்டு ஆவி, ಚಾಡಿ ಹೊರಿಸುವ ಆತ್ಮ. பிரைஸ் தி லார்ಡ್. மிருகத்தின் வாயிலிருந்து ಮೃಗದ ಬಾಯಿಂದ அசுத்தாவி பொய்யின் ஆவியாகும். ಅಶುದ್ಧಾತ್ಮ ಸುಳ್ಳಿನ ಆತ್ಮ. அதன் கள்ளத்தின் வாயிலிருந்து புறப்பட அசுத்தாவியானது ಕಳ್ಳ ಪ್ರವಾದಿ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವ ಅಶುದ್ಧಾತ್ಮ அற்புதங்களை செய்யும் ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೆ. பிசாசின் ஆவியாகும். ಸೈತಾನನ ಆತ್ಮ. இந்த 3 அசுத்தாவிகளும் ಈ 3 ಅಶುದ್ಧಾತ್ಮ முழு உலகத்தையும் ಪೂರ್ಣ ಲೋಕ மனுஷனை வஞ்சிக்கிறது. ಮನುಷ್ಯನನ್ನು ವಂಚಿಸುತ್ತದೆ. பெருமைகளை பேசும், ಹೆಮ್ಮೆಯನ್ನು ಮಾತಾಡುತ್ತೆ, தூஷணங்களையும் பேசும். ದೂಷಣೆಗಳನ್ನು வாய் ಮಾತಾಡುತ್ತೆ. அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಬಾಯಿ ಅದಕ್ಕೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த எந்தெந்த ஊழியக்காரன், ಎಂತೆಂತ ಸೇವಕ, எந்தெந்த விசுவாசிகள் ಎಂತೆಂತ ವಿಶ್ವಾಸ வாயிலிருந்து ಬಾಯಿಂದ தூஷணமாய் ದೂಷಣವಾದ, களியாட்டுகள், ಕುಚೋದ್ಯವಾದ, கிண்டல்கள், ಕಿಂಡಲ್ಗಳು, கெட்ட வார்த்தைகள், ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳು, பொய்கள், ಸೊಳ್ಳುಗಳು, குற்றம் சாட்டுகள், ತಪ್ಪು ಹೊರಿಸುವ, பொறாமைகள், ಹೊಟ್ಟೆಕಿಚ್ಚು, வாக்குவாதங்கள், ವಾಗ್ವಾದಗಳು, இந்த அசுத்தாவி ಈ ಅಶುದ್ಧ உன் வாயிலிருந்து ನಿನ್ನ ಬಾಯಿಂದ புறப்பட வைக்கிறான். ಹೊರಡುವಂತೆ ಮಾಡ್ತಾನೆ. எல்லா மகிமை இயேசுவுக்கு. ಎಲ್ಲ ಮಹಿಮೆ ಯೇಸುವಿಗೆ.